السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை தூய்மையான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் மருதமுனை கிளை சார்பாக இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திலே சத்தியமா சமரசமா என்ற தலைப்பின் கீழே உரையாற்றுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பை தெரிவு செய்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தற்போது இலங்கை திருநாட்டிலே பல்கி பெருகி வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தில் இஸ்லாம் எந்த மார்க்கத்தை நமக்கு பின்பற்றுமாறு கட்டளையிட்டிருக்கிறதோ அந்த வழிமுறைகளை புறக்கணிப்பதற்கான ஒரு புதிய சித்தாந்தம் ஆங்காங்கே போதனை செய்யப்பட்டு இந்த மார்க்கத்தின் அடிப்படை கொள்கைகளை விட்டு கொடுத்து சமரசம் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு தற்போது ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. உண்மையிலே ஆரம்ப காலத்திலே முஸ்லிம் சமுதாயத்திடம் இஸ்லாத்தின் அடிப்படை சித்தாந்தங்களில் மார்க்க சட்ட விவகாரங்களில் எந்த விட்டு கொடுப்பும் செய்யக்கூடாது என்ற கொள்கை ஆழமாக பதியப்பட்டு இருந்தது. இஸ்லாம் ஒன்றை சொன்னால் அதை செய்துதான் ஆக வேண்டும், இஸ்லாம் ஒன்றை கட்டளையிட்டால் அதற்கு மாற்றம் செய்யக்கூடாது என்ற இந்த சித்தாந்தம் ஆரம்பகால முஸ்லிம்களில் இருந்து தொடர்ச்சியாக தொண்டு தொட்டு வந்து கொண்டு இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே முஸ்லிம் சமுதாயத்திற்குள்ளே கம்ப்ரமைஸ் என்று சொல்லக்கூடிய, அட்ஜஸ்ட்மென்ட் என்று சொல்லக்கூடிய இந்த சமரச கோட்பாடு அப்படியே லேசா வந்து நுழையுது. எப்படி நுழையுது என்று சொன்னா, இது கிறிஸ்தவ சமுதாயத்திடமிருந்து வந்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு பலவந்தமாக நுழைக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம். கிறிஸ்தவ சமுதாயத்துடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால், அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை தேவாலயங்களில் போதனை செய்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறு போதனை செய்யக்கூடிய நிலையில் கிறிஸ்தவ பாதிரியார்களுடைய அனுசரணையின் கீழ், அவர்களுடைய அறிவுரையின் கீழ், கிறிஸ்தவ மத ஆலயங்களுடைய ஆசீர்வாதத்தின் கீழ் இயங்கிய ஆட்சியாளர்கள் அந்த மதத்தை முன்னிலைப்படுத்தி அந்த மதம் சொல்லுகின்ற அனைத்து காரியங்களும் மக்கள் மத்தியிலே நிலவ வேண்டும் என்ற ஒரு கருத்தை சமுதாயத்திலே விதைத்து ஆட்சியை தங்களுக்கு சாதகமான முறையில் அமைத்துக் கொண்டார்கள். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று கிறிஸ்தவ மதத்திலே அனைத்து விஷயங்களுக்கும், வாழ்வியல் சார்ந்த அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டல் இருக்காது. இஸ்லாத்தை பொறுத்தளவில் அது ஒரு வாழ்க்கை திட்டமாக இருப்பதனால் ஒருவன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் அனைத்து காரியங்களுக்கும் ஒரு வழிகாட்டல் இருக்கும், ஒரு சட்ட கோவை இருக்கும். அவ்வாறு இல்லாமல் இருந்த நேரத்தில் கிறிஸ்தவ மதத்தின் பெயரால் எதையெல்லாம் ஆட்சியாளர்கள் தங்களுக்கு சாதகமாக நினைக்கிறார்களோ அந்த சித்தாந்தங்களை பாதிரியார்களுடைய அறிவுரையின் கீழ், போதனையின் கீழ் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களிடம் கொண்டு போய் சேர்த்து அவர்களை அடக்கி ஆழ்ந்து கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் ஒரு காலத்திலே கல்வியிலே ஒரு புரட்சி ஏற்படுகிறது, தொழில்நுட்பத்திலே புரட்சி ஏற்படுகிறது, சிந்தனையாளர்கள் அறிவியலாளர்கள் உருவாகுகிறார்கள். கிறிஸ்தவ சமுதாயத்தில் அவர்கள் மதத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இயங்க முடியாது, சிந்தனையின் வெளிப்பாடால், நம்முடைய அறிவின் வெளிப்பாடால் வாழ்க்கையினுடைய அனைத்து கட்டங்களுக்கும் தேவையான போதனைகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள போகிறோம் என்று சிந்தனையின் வாசலை திறந்தார்கள். இப்போது கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஒரு சமுதாயத்தை மதத்தின் பெயரால் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த சமுதாயத்தில் படித்த வர்க்கத்தினர் சிந்தனையின் புரட்சி என்று சொல்லி அவர்கள் மதம் சார்பற்ற கொள்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். செக்யூலரிசம் என்று இதற்கு சொல்வார்கள். மதச்சார்பற்ற ஒரு கொள்கையை உருவாக்கி
வாழ்க்கையிலே அனைத்து துறைகளுக்கும் சிந்தனையின் வெளிப்பாடால் மனசாட்சியின் அடிப்படையிலே நாங்கள் வழிகாட்டுதலை அமைத்துக் கொள்வோம் என்று முடிவெடுத்தார்கள். இப்படி முடிவெடுக்கின்ற நேரத்தில் அறிவு புரட்சி செய்தவர்களுக்கும் கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கு மத்தியிலும் ஒரு போராட்டம் நடந்துச்சு. இத சமாதானப்படுத்தி இதுக்கு தீர்வு காண்பதற்காகத்தான் இந்த சமரச கோட்பாடை கொண்டு வந்தார்கள். என்ன கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் வணக்கம் சார்ந்த விஷயங்களில் மாத்திரம் உங்களுடைய போதனைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், இறைவனை நெருங்குவதற்குரிய வழிமுறைகளை மாத்திரம் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தான் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவனவன் சிந்தனையின் அடிப்படையில் தீர்மானித்துக் கொள்ளட்டும் என்று இப்படி ஒரு சமரச கோட்பாடை உருவாக்கி மக்களை மதத்திலிருந்து தூரமாக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தார்கள். காலனித்துவ ஆட்சி பெருகுகிறது. ஒவ்வொரு நாடுகளிலும் இதே சித்தாந்தம் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அதனுடைய வெளிப்பாடாக முஸ்லிம் சமுதாயத்திலும் இந்த சமரசம் என்ற கொள்கை வந்து சேர்கிறது. என்ன செஞ்சா, நாங்களும் சில விஷயங்களை விட்டு கொடுத்துருவோம், உலகத்துக்கு ஏற்றால் போல எங்க சமுதாயத்துக்கு தேவையானது போல நம்முடைய வாழ்க்கை நெறிகளை மாற்றிக்கொள்வோம். இஸ்லாம் சொல்லி இருக்கும் வாஸ்தவம் தான். ஆனால் இஸ்லாம் சொன்ன மாதிரியே எல்லாத்திலையும் நாங்க நடக்க முடியுமா? இஸ்லாம் சொன்ன மாதிரி இந்த காலத்துல தாடிய வச்சு ஒரு வேலை தொழிலை பார்க்க முடியுமா? பாடசாலைக்கு போக முடியுமா? இஸ்லாம் சொல்ற மாதிரி இஸ்லாம் சொல்ற அந்த கட்டளைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக் கொள்ள முடியுமா? சில இடங்கள்ல நாங்கள் விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு முஸ்லிம் சமுதாயம் வந்தார்கள். அதான் இன்னைக்கு சமரசம் என்று பேசுறாங்க. இப்படி செய்யலாமா? மார்க்கம் இதுக்கு அனுமதிக்குதா? அனுமதிக்காது. ஏன் வீட்டு சொத்துல உங்க வீட்டு சொத்துல சமரசம் செய்து கொள்ளலாம். நான் எனக்கு விரும்பின மாதிரி நான் எப்படி நடக்கணும் என்று என் சொத்து விஷயத்துல என் சொந்த விவகாரத்துல சமரசம் செய்யலாம். ஆனால் மார்க்கத்திலே சமரசம் செய்யலாமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது. என்னுடைய மார்க்கமாக இருந்தால், நான் கண்டுபிடித்த மார்க்கமாக இருந்தால் சமரசம் செய்து கொள்வதில் பிரச்சனை இல்லை. அது என்னுடைய சித்தாந்தம். ஆனால் இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமானது. அல்லாஹ் லில்லாஹி தீனுல் காலிஸ். அறிந்து கொள்ளுங்கள், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானது. அல்லாஹ் சொல்கிறான். ஆனா அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அந்த வசனத்தின் தொடர்ச்சியில், வல்லதீன தஹது மின் தூனி அவுலியா. அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரெல்லாம் அவுலியாக்களை ஏற்படுத்திக் கொண்டார்களோ, பொறுப்பாளர்களை, நேசர்களை, பாதுகாவலர்களை ஏற்படுத்திக் கொண்டார்களோ, அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மா நஅபுதுஹும் இல்லா லியகர்ரிபூன இலல்லாஹி ஸுல்ஃபா. அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவே தவிர நாங்கள் இந்த அவுலியாக்களை வணங்கவில்லை, இந்த கடவுள்களை வணங்கவில்லை என்று சமரசம் செய்றாங்க. அந்த கொள்கையை நோக்கி உங்களை அழைக்கிறாங்க. நீங்கள் போவீர்களா? அல்லாஹ் தடுக்கிறான். இன்னல்லாஹ யஹ்குமு பைனஹும் ஃபீமாஹும் ஃபீஹி யக்தலிஃபூன். இவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு விட்டார்கள். அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட மார்க்கத்திலே அல்லாஹ் அல்லாதவர்களையும் வணங்கலாம் என்ற ஒரு சமரசத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த முரண்பாட்டை பற்றி அல்லாஹ் மறுமையிலே தெளிவுபடுத்துவான். இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ காதிபுன் கஃபார். ஆனால் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களையும் வணங்க வேண்டும் என்று யார் சமரசம் செய்கிறார்களோ அவர்களுடைய கொள்கை பொய்யானது. அவர்கள் இறைவனை நிராகரிக்கக்கூடிய கொள்கையில் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் என்று அல்லாஹ் வசனத்தை முடிக்கிறான். பெரும்பாலும் இந்த வசனத்துல ஆரம்ப பகுதியை மட்டும்தான் நாங்க பாக்குறது, பிற்பகுதியை பாக்குறதே இல்ல. இந்த வசனமே சமரசம் என்பதற்கு இஸ்லாத்துல அறவே இடம் கிடையாது என்பதை அடித்து உடைத்து சொல்கிறது. அல்லாஹ்க்கு சொந்தமான மார்க்கத்துல சமரசம் செய்யறதா இருந்தா அவன் சொல்லணும், அல்லாஹ் சொல்லணும், இங்க வாங்கப்பா, இந்த விஷயத்துல நீங்க சமரசம் செய்து கொள்ளலாம், இந்த விஷயத்துல செய்யக்கூடாது அப்படி சொல்லணும். அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டும். இரண்டு பேரும் சொன்னார்களா? சொல்லவில்லை. எங்கேயும் இல்ல, ஆதாரம் இல்ல, குர்ஆன்ல வசனம் இல்ல, நபிகள் நாயகம் அப்படி சொன்னதாக எந்த ஒரு செய்தியும் இல்ல. எப்படி வரலாற்றை பார்க்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட சமுதாயம் இஸ்லாம் என்று ஒன்று வந்தா, அல்லாஹ் என்று ஒன்று சொன்னால், ரசூல் என்று ஒன்று வந்து சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்வார்கள். மாற்று கருத்துக்கு இடமே இருக்காது. உடனே அதை அங்கீகரிப்பார்கள். மார்க்கமாக இருந்தால், உலக விவகாரமா இருந்தா கேட்பாங்க, இது மார்க்கமா உலகமா?
உலகம் என்று சொல்லப்பட்ட அப்ப தனிப்பட்ட முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி உண்டு. மார்க்கம் என்று கட்டளையிடப்பட்டால் நோ ஆப்ஷன், எந்த ஒரு கேள்விக்கும் இடமில்லை. வமா கான லிமூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு காரியத்தில் முடிவு சொல்லிவிட்டார்கள் என்றால் ஐ யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அந்த காரியத்திலே சுய விருப்பம் கொள்வதற்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்படித்தான் நபித்தோழர்கள் இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், மசூல் கஃபைன், காலுறைகளுக்கு மசூ செய்யக்கூடிய விஷயம். இதிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலுறையில மேல் பகுதியில மசூ செய்யுமாறு சொல்கிறார்கள். ஆனா என்னுடைய அறிவுக்கு சுய சிந்தனையின்படி பார்த்தால் காலுறையின் கீழ் பகுதியில மசூ செய்வதுதான் சரி என்று படுகிறது. அப்படி சொன்னாங்க. ஆனாலும் கடைசி என்ன முடிவு சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய சொந்த கருத்து, என்னுடைய சுய சிந்தனை கீழ்ப்பகுதியை தான் தடவ வேண்டும், மசூ செய்ய வேண்டும் என்று சொன்னாலும், முடிவு சொன்னாலும் அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைக்கு நான் கடுகளவும் மாற்றம் செய்ய மாட்டேன். ஆனால் உண்மையிலே அறிவுபூர்வமா பார்த்தா மேல் பகுதியை தான் மசூ செய்யணும், அது தனி சமாச்சாரம். ஆனா சஹாபாக்கள் எப்படி வளர்க்கப்பட்டார்கள், எப்படி வார்த்தெடுக்கப்பட்டார்கள்? இப்படிதான் அல்லாஹ் ரசூல் சொன்னா கேட்டுட்டு போயிட்டு கொண்டே இருப்பாங்க, மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ் ரசூல் சொன்னா சமயவனா வாத்தானா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம், இந்த நிலையில தானே இருந்தாங்க. அப்ப எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிச்சு? இங்க எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாங்க? என்ன காரணம் தெரியுமா? ஆரம்ப கால ஏகத்துவத்தை சிந்திச்சு பாருங்க. ஆரம்பத்துல ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பதாக இந்த இலங்கை திருநாட்டிலே ஏகத்துவத்தை சொல்லுகின்ற நேரத்தில், ஆரம்பிக்கின்ற நேரத்தில் சமரசத்துக்கெல்லாம் பேச்சு இல்ல. சரியா பிள்ளையா இவ்வளவுதான் ஆர்கியுமெண்ட். எது சரி, கூடுமா கூடாதா, 8 20 இதுதான் ஆர்கியுமெண்ட். இதுக்கு சமரசம் செய்யறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? எல்லாம் பேசல. தராஹ்வி தொழுகை 8 ரக்காத் தொழ வேணுமா, 20 ரக்காத் தொழ வேணுமா? தௌஹீத் ஜமாத் 8 இருந்துச்சு, தௌஹீத் அல்லாதவர்கள் 20 என்றாங்க. ரெண்டுல யாரு தரப்புல ஆதாரம் இருக்குதுன்னு பார்த்தாங்க. தௌஹீத் ஜமாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஆதாரத்தை தள்ளி போட்டாங்க. எதிர்த்தரப்பினர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஆதாரத்தை காட்டவில்லை. எனவே வாயடைத்து போனார்கள். என்ன நடந்துச்சு? காலப்போக்குல இந்த ஏகத்துவ சிந்தனை தாறுமாறாக வளர்கிறது. இந்த வளர்ச்சியை பார்க்கிறாங்க, ஒரு தரப்பு சிந்திக்கிறாங்க. ஆதாரத்துல போனா, ஆதாரங்களை கேட்டு போனா, மார்க்க சட்டங்கள் படி போனா இவங்களை மிஞ்ச முடியாது, இவங்களோட வெல்ல முடியாது. அப்படி கட் அண்ட் ரைட்டா வாதத்தை வைக்கிறான், ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறான், பதிலடி கொடுக்க முடியாம இருக்குது. கவனிக்கிறான். இதை சரி செய்வதற்கு என்ன வழி? மக்கள் கூட்டம் தௌஹீத் ஜமாத்தை நோக்கி போகுது. சிந்திக்கிறாங்க, இளைஞர்கள் சிந்திக்கிறார்கள். சினிமா படம் தியேட்டர் இருந்த இளைஞர்கள் ஏகத்துவத்தை நோக்கி அலை மோதி கொண்டு வருகிறார்கள். அதே ஆதாரத்தை தேடுகிறார்கள். சரியா வாதம் வைக்கும் போது, ஆதாரத்தை சமர்ப்பிக்கும் போது அவர்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டு இந்த கொள்கையை நோக்கி வருகிறார்கள். இதை பார்த்து ஒரு சாரார் கணக்கு போடுறாங்க. ஆஹா, ஆதாரத்துக்கு மாற்று கருத்து கட் அண்ட் ரைட்டா பேச போனா நம் தரப்பில் ஆதாரம் இல்லை. அப்ப இந்த மக்களை தடுக்கணும், இந்த தௌஹீத் ஜமாத் நோக்கி மக்கள் போக கூடாது. என்ன வழி? நீங்க சொல்றது சரிதான், இப்ப சொல்வது சரிதான், இப்ப தானே தனானே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி தானே என்றாலும் கஷ்டம் தானே, புறவு செய்வோம் தானே. இந்த தானே தனானே விளையாட்டு எங்க கிட்ட சரி வருமா? சரிதானடா, சரிதான், அதை செஞ்சுதான் ஆகணும். இந்த அளவுக்குன்னு சொன்னா, ஆரம்பத்துல ஒரு இயக்கத்துல நாங்க இருக்கிறோம். அந்த இயக்கத்துல நபி வழி அடிப்படையில விரல் அசைத்து தொழ வேண்டும் என்று ஒரு தெளிவு அந்த இயக்கம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியிலே தொழுகை நேரமான உடனே விரல் அசைச்சு தொழுறோம். உடனே வர்றாங்க, உடனே விசாரணை நடக்குது. எதுக்கு? விரல் அசைச்சு தொழுதுக்கு விசாரணை நடந்து. அந்த இயக்கத்துல பேரை இங்க சொல்லி இங்க அறிமுகப்படுத்த தேவையில்லைன்றதுனால சொல்லல. விசாரணை என்ன விசாரணை? ஏன் விரல் அசைச்சு தொழுதீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை அசைத்து தொழுததாக தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன, அதனால நாங்க செய்யறோம். ஆமா, ஆதாரம் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு சிறுக்க ஏத்துக்கொண்டாங்களே சந்தோஷப்பட்டா, ஆதாரம் இருக்குது. ஆனா இப்ப செஞ்சு கண்டு வைங்க, பெரிய பித்துனா வரும், அடிதடி வரும் சமுதாயத்துல, ஊர் ரெண்டா போயிரும். எங்கட கடமை என்ன?
சமுதாயத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது, அதுதான் ஃபர்லு ஐனு அப்படி என்று பயங்காட்டி சமுதாய ஒற்றுமையை காட்டி இந்த நபி வழியை விட்டு கொடுக்க சொன்னாங்க. சரி, சமுதாயத்தை பத்தி அக்கறை உள்ள அடிப்படையில இதை விட்டு கொடுக்கலாம். எத்தனை மாசத்துக்கு கேட்டேன். எத்தனை மாசத்துக்கு விட்டு கொடுக்கணும்? அது 1000 வருடங்கள் ஆகட்டுமே. 1000 வருடமா? நான் உசுரோட இருக்க மாட்டேன். அது பரவாயில்ல, எதிர்கால சந்ததிகளுக்காக விட்டு கொடுங்களே. எதிர்கால சந்ததிகளுக்காகவா? எவனோ வரப்போறான், எவனோ பிறக்க போறான், எவனோ வாழ போறான், எப்படி வாழ்வானு தெரியாது. அவனுக்காக, இனம் தெரியாத ஒருத்தனுக்காக என்னுடைய தலைவருடைய வழிகாட்டுதலை நான் விட்டு கொடுக்க வேண்டுமா? நடக்கவே நடக்காது. என்ன சொல்றீங்க? என்ன எதிர்பார்க்கிறீங்க? செய்ய மாட்டோம் என்று தெளிவாக சொல்லிவிட்டோம். அவ பாருங்க, சத்தியத்தை முடக்கிறதுக்கு சமரசத்தை எப்படி கொண்டு வர்றாங்கன்னு பாருங்க. என்னமோ சமுதாயத்துல பெரிய புரட்சி ஏற்படுத்துற மாதிரி. அங்க பாலஸ்தீனத்துல பிரச்சனை நடக்கும், சிரியால பிரச்சனை நடக்கும், ஈஜிப்துல பிரச்சனை நடக்கும். உடனே சொற்பொழிவு மேடைகள்ல அனல் பறக்கும் பேச்சுக்கள். நம்முடைய பாலஸ்தீன உள்ளங்கள், பாலஸ்தீன குழந்தைகள், ஈஜிப்திலே நம்முடைய சகோதரர்கள் அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள், இப்படி அப்படி என்று பேசுவான். இலங்கையில அதை விட அடி உழுது, அதை விட அடி, சட்ட ரீதியாக அடி. முஸ்லிம்களுடைய உரிமைகள் படிப்படியாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் நடக்கும். இதுக்கு வாய் திறந்து பேசுங்கண்டா மத நல்லிணக்கம், எல்லாரும் சேர்ந்து நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், பள்ளின சமுதாயத்துக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எனவே விட்டு கொடுப்போடு நாங்கள் வாழ வேண்டும், சமரசம் செய்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த மார்க்கம் இப்படி சொல்லித்தா? இல்ல, எவனோ ஒருத்தன் தொலைவில் அடிபடுற ஒரு முஸ்லீம் சகோதரனுக்காக கவலைப்படணும். வாஸ்தவம் தான், சரியான செயல்தான். ஆனா உன் நாட்டுல நீ பிறந்து வளர்ந்த பூமியில முஸ்லீம்களுக்கு பிரச்சனை வருது, பேச மாட்டியா? நியாயத்தை கேட்க மாட்டியா? இதுலயும் சமரசம் என்ற பேர்ல எந்த அளவுக்கு போயிட்டாங்க தெரியுமா? நம்ம ஆட்கள் சமரசம் செஞ்சு இந்த வருடத்துல கண்டியில கலவரம் நடக்குது, முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன, முஸ்லிம்களுடைய உயிர்கள் பறிக்கப்படுகின்றன. எவ்வளவு பெரிய கொடுமைகள்! ஒரு வாரமா அடிக்கிறான். அடிச்சா அடிப்பட்டவன் வலி தாங்கி, வலி இன்னும் போகல, இன்னும் அந்த வலியை ஜீர்ணிச்சு கொள்ள முடியல, சோகத்திலிருந்து இன்னும் விடுபடல. அதுக்குள்ள கண்டி மாவட்டத்தில் தென்னங்குமர பள்ளிவாச பகுதியில பெரிய பள்ளிவாசல்ல பிக்குமார்களை கொண்டு வந்து பிரித்தோதினானா இல்லையா? எப்படி சமரசம் என்று பாருங்க, எப்படி இவங்க மார்க்கத்தில் விட்டு கொடுப்பேன்னு பாருங்க. நீ என்னதான் நல்லிணக்கம் என்று நினைத்தாலும் உனக்கு அடிப்பான். நீ திரும்ப என்ன செய்வாய்? அடிச்ச உடனே திரும்ப ஒரு பிரித்தோத வச்ச மாதிரி திரும்ப அடிச்சா திரும்ப நீ கோயிலே கட்டி கொடுப்பாய். திரும்பிங்களா? ஆரம்பத்தில் பிரச்சனை வரும்போது பள்ளிவாசல்ல நாங்க இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறோம். இஃப்தாருக்கு கூப்பிடுவோமே, மதகுருமார்களை கூப்பிட்டு, நோம்பு பிடிச்சவனுக்கு தான் இஃப்தாரு, பிடிக்காதவனை கூப்பிட்டு இஃப்தார் கொடுத்தாங்க, திரும்ப அடிச்சான். ஏமாத்தாதே, எதுக்கு இஃப்தாரு? எங்களுக்கு இல்ல இஃப்தாரு, நீ பொய்ய தானே சொல்றான்னு அடிச்சான். திரும்ப வந்து அது போதாதா, பாதங்களை கழுவி விட்டு நாங்கள் உங்களுடைய மதத்திலே உள்ள பாடல்களை நாங்கள் பாட வைக்கிறோம் என்று தென்னங்கும்புறல வச்சான். வெக்கம் இல்லை இந்த சமுதாயத்துக்கு? மார்க்கத்தில் ரோசம் இல்ல? அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? லன் தருலா அன்கல் யஹூத வன் நஸாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும். நபியே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றும் வரைக்கும் உங்களை திருப்தி கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்க யூதர்களை திருப்திப்படுத்த பாக்குறீங்களா? கிறிஸ்தவர்களை திருப்திப்படுத்த பாக்குறீங்களா? எது வரைக்கும்? நீங்க அவனோட மார்க்கத்தை பின்பற்ற காட்டிலும் அதை விட்டு கொடுங்களே, இதை விட்டு கொடுங்களே, அதுல சமரசம் செய்யலே, இதுல சமரசம் செய்யலே, கடைசி வர காட்டிலும் உங்களோட மார்க்கத்துல ஒன்று விழந்து ஆக்கிடுவான். இது நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார்கள். லா தகூமு ஸாஅத்து, கியாமத் நாள் வரவே வராது. ஹத்தா தல்ஹக கபாயிலு மின் உம்மதி, என்னுடைய சமுதாயம் பில் முஸ்ரிகீன், முஸ்ரிகீன்களுடன் இணைந்து வ அத்தா யஅபுதுல் அவ்சான், சிலைகளை வணங்கும் வரைக்கும் கியாமத் நாள் என்றால் வரவே வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம்களாக இருப்பீர்கள், எப்ப நீங்க விட்டு கொடுக்கிற அந்த கதவை திறக்கிறீங்களோ, மார்க்கத்தில் சமரசம் செய்யணும் என்ற அந்த சிந்தனைக்குள்ள வர்றீங்களோ, அப்போது உங்களுடைய விட்டு கொடுப்பு சிலை வணக்கத்தை நோக்கி உங்களை இட்டு சென்றே தீரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள்.
இத பத்தி எவனுக்காவது கவலை இருக்குதா? எவனுக்காவது இத பத்தி அக்கறை இருக்குதா? சீதனத்தை பத்தி அழகா பேசினாங்க. இது எப்படி வந்துச்சு இந்த சமுதாயத்துக்கு? சீதனம் தரவே வேணும், இப்படிதான் வந்துச்சா? என்ன யோசிச்சாங்க தெரியுமா? திருமண விவகாரத்தில் அல்லாஹ் ரசூல் தலையிடக்கூடாது இப்படி நினைச்சான். அது கல்யாணம் நான் பண்றது, என்னுடைய வாழ்க்கை. ஆரம்பத்தில் பொம்பளை புள்ளையில பெத்த வாப்பமார்கள் இருக்கிறானே, அவங்க ஏற்படுத்தின வேலை இது. இப்ப அவங்களுக்கே வேலையா போச்சு. விதைப்பவன் வினையை அறுப்பான். அதான் நடக்குது. என்ன அவங்க தான் சொன்னாங்க, ஏண்ட பொம்பளை புள்ளைக்கு நான் கொடுக்காம யாருதான் கொடுக்கிறது? எப்படி ஏண்ட பொம்பளை புள்ளைக்கு நான் சொத்து கொடுக்காம, நான் செல்வத்தை கொடுக்காம, ஏண்ட பாச குழந்தை, செல்லமான குழந்தை இப்ப பெரிய ஆள் ஆயிட்டா, ஏண்ட சொத்தை தானே கொடுக்கணும் என்று பாசத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சு மார்க்கத்தை மறைத்தான். மார்க்கத்தை அவன் விட்டு கொடுத்தான். கடைசியில அவனுடைய நிலைமை எப்படி மாறிச்சு தெரியுமா? எந்த அளவுக்கு போகுது என்று சொன்னா, திருமணம் நேரத்தில் பெண் தரப்புல ஆண்கள் அன்பளிப்பு கொடுப்பது, பொறுப்பாளர்கள் அன்பளிப்பு கொடுப்பது கட்டாய சருத்தாக அது மாறிவிட்டது. அது கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு வேலையாக மாறிவிட்டது. அதனாலதான் இன்னைக்கு சீதனத்துல கொடுமையில அனைவரும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் இதை விட்டு தப்பி வர முடியல. ஆனா அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? ஃபராயில் என்று வாரிசுரிமை சொத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். 4வது அத்தியாயத்துல 11வது வசனம், 12வது வசனம், 176வது வசனம், 8வது வசனம், 7வது வசனம். வாரிசுரிமை, நீங்க சொத்து பங்கிடுறதா இருந்தா இந்த அடிப்படையில பங்கிடுங்கப்பா. அவசரப்பட்டு நீங்களா உங்களோட விருப்பத்துக்கு அதை தீர்மானிச்சிடாதீங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ் கடுமையான ஒரு வார்த்தையை போடுறான் பாருங்க. தில்க ஹுதூதுல்லாஹ், இவை அல்லாஹ்வின் வரம்புகள். வமை யுத்தில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான், யுதுகிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழே ஆறுகள் ஓடுகின்ற சுவனச் சோலைகளில் அவர்களை நுழைக்கச் செய்வோம். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வதாலிக ஃபௌசுல் அலீம், அதுதான் மகத்தான வெற்றி. இந்த வாரிசுரிமை அடிப்படையிலே உங்க சொத்துக்களை பிரிங்கன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? மனோ இச்சையை புகுத்தாங்க. பாசம் என்ற பெயர்ல ஏண்ட மகளோட விஷயம் தானே, நான் தானே அதுக்கு முடிவெடுக்கணும் என்று மார்க்கம் சட்டத்தில் ஒரு வரம்பை போட்டிருக்கும் போது அந்த வரம்பை தூக்கி கடாசி விட்டு இவனுடைய மனோ இச்சைக்கு இடம் கொடுத்து சமரசம் செஞ்சான். ஆனா அதுல விளைவு இன்றைக்கு அவன் பிச்சைக்காரனாக மாறிக்கொண்டு கேவலப்பட்டு கொண்டிருக்கிறான். காரணம் அல்லாஹ் சொல்கிறான், வமை யாசில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்கிறீர்களோ, வயதஅத்த ஹுதூதஹு, அவனுடைய வரம்புகளை மீறுகிறீர்களோ, யுதுகிலுஹு நாரன், அவனை நரகத்தில் அல்லாஹ் நுழைவிப்பான். ஹாலிதன் ஃபீஹா, அதிலே அவன் நிரந்தரமாக இருப்பான். உனக்கு சொத்தை பங்கிடுறதா இருந்தா மைக்கா மை பெட்ரோல் என்று பங்கிட முடியாதுடா. அப்படி நீ பங்கு வச்சா நீ நிரந்தரமாக நரகத்துக்கு சென்று விடுவாய். அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுவியா? இது மீறினான் விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இப்படிதான் ஒவ்வொன்றும் எல்லாத்திலும் இப்படிதான் நடக்குது. எல்லா காரியங்களும் இப்படிதான் நடக்குது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு முறையில எங்களுக்கு வழிகாட்டல. ரசூல் ஒரு முறை அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களோட பாச மலர்கள் இருந்தாங்க, அவங்களோட செல்லமான பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்களோட விஷயத்துல இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி சமரசம் செஞ்சு கொடுத்தா வாழ்ந்தாங்களா? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணியை பார்க்கறாங்க. அவங்களோட பேர் பின்து ஹுபைரா என்று சொல்லக்கூடிய பெண்மணி. அவங்க ரசூலா கிட்ட வராங்க. வஃபி யதிஹா ஃபதஹுன், அவங்களோட கையில ஒரு பெரிய மோதிரம் இருந்தது. தங்கத்திலான மோதிரம் கையில இருக்குது. ஆரம்ப கால சட்டம் என்ன இஸ்லாத்துல? ஜகாத் கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாக தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்தால் அந்த தங்கமும் வெள்ளியும் மறுமையிலே அதை உருக்கி அல்லாஹ் முதுகுகளில் சூடு போடுவான் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். ஜகாத்துடைய சட்டம் அமுல்படுத்தப்படுவதற்கு முன்பதாக தங்கத்தை வெள்ளியை சேமிக்க முடியாது. சம்பாதிக்கிறதுல தேவைக்கு போவ மீதத்தை தர்மம் செய்யணும். இதான் சட்டம் ஆரம்பத்தில். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். முஸ்லிம்கள் கொள்கை சார்ந்தவர்கள் ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள். ஆளாளுக்கு தர்மம் செஞ்சு ஆளாளுக்கு ஒத்துழைப்பு வழங்கினாதான் அந்த சமுதாயத்தை உருவாக்கலாம். ஆரம்ப மக்காவுடைய காலகட்டத்தில் அப்ப இந்த மாதிரி நிலை இருக்கும் போது ஒரு பெண்மணி வருகிறாள்.
அவருடைய கையிலே ஒரு மோதிரம் இருக்கிறது, பெரிய மோதிரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றாங்க, இது என்ன, இதை எப்படி நீங்க இதை பயன்படுத்தலாம், இதை நீங்க வைக்க கூடாது என்று சொல்லி அவங்களுக்கு தடை விதிக்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வருகிறார்கள். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இவ்வாறு கண்டித்ததாக, ரசூல் ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணுடைய அந்த கையை தட்டி விட்டதாக, அவங்க பணியாளர் அடிமையாக இருந்த ஒருவர் கையை தட்டி விட்டதாக கூட செய்திகள் வருது. அந்த பெண்ணிடத்தில் ரசூல்லா கடிந்து கொண்ட செய்தியை அவங்க பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்றாங்க. அந்த நேரத்தில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய களத்துல ஒரு தங்கத்திலான ஒரு மாலை இருந்தது. சரி, அத கையில இங்க ரசூலா திட்டினாங்க, மோதிரத்துக்கே திட்டு விழுந்துச்சு. வந்த உடனே இந்த செய்தியை கேட்கும் போதே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த களத்துல இருக்கக்கூடிய மாலை என்ன செய்யறாங்க, கலட்டுறாங்க, கையில வச்சு கொள்றாங்க. இந்த பெண்மணி என்ன சொன்னாங்க தெரியுமா, ரசூல்லா தனக்கு திட்டும் போது, ஏன் உங்களோட மகளோட களத்துல ஒரு மாலையை கண்டனே அப்படி என்றாங்க. பெண்கள் அப்படிதான், எங்கேயாவது பத்திக்கு சென்று வைங்க, இன்னொருத்தர பத்தி விடுறதுக்கு லேசா திரிய பிடிச்சு விட்டுவாங்க. ஒன்னும் வேலை இல்லையே, அதான் பத்திக்கிறது, நானும் பத்துறது நீனும் சேர்ந்து பத்திக்கோ. இது பெண்களுடைய பழக்கம், அந்த காலத்திலே தான் இருந்து இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு மட்டுமா திட்டி, அது உங்களோட மகளாட களத்துல கூட சேன் இருக்குது என்னன்னு பாருங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ், அந்த பாசமலரை நான் திட்டலாமா, என்னுடைய ஈரக்கொலையை நான் ஏசலாமா, நீ ஏண்ட மகள் கிட்டே கேள்வி கேட்பியா? இல்ல. உடனே ரசூல்லா வேறொரு பணியில இருந்தாங்க, அந்த பணியை விட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேக்குறாங்க, பாருங்க ஒரு கேள்வி. என்ன கேக்குறாங்க தெரியுமா, யா பாத்திமா, பாத்திமாவே, ஐய உர்ருகி ஐ யகூலன் நாசு இப்னத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபி யதிஹா சில்சிலத்தும் மின் நார். பாத்திமாவே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் பாத்திமாவின் கையிலே நரகத்தின் ஒரு பகுதி, ஒரு துண்டு, ஒரு மாலை இருக்கிறது என்று மக்கள் பேசிக்கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? தான் கேள்வி. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல பாருங்க, குடும்பத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல, மார்க்கம் என்றா மார்க்கம் தான். குடும்பத்தில் எது மார்க்கமோ அதுதான் சமுதாயத்திலே மார்க்கம். வீட்டுக்கு வந்து தன்னுடைய பாசமான குழந்தை, ரொம்ப பாசத்தோட வளர்த்தவங்க பெரியாள் ஆகிட்டாங்க, பாசம் மாறாது. ஆனால் மார்க்க சட்டம் என்றால் பணியாளருக்கு மார்க்க சட்டம் தான், தனது மகளுக்கு மார்க்க சட்டம் தான் ஒன்று. அதை மாற்ற மாட்டேன் என்று உறுதியாக நின்று அதை தடுத்தார்கள். ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வழி இருக்குதா, ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது பார்த்துருவாங்க. அல்லது ஒரு மார்க்கத்தை சொல்ற ஒருத்தர் வீட்டுல வந்து டிவி வேலை செய்து சீரியல் போகுது, என்னங்க ஊருக்கெல்லாம் சீரியல் பார்க்க வேணான்னு பயன் பண்றீங்க, உங்களோட வீட்டுல சீரியல் ஓடுது, அதாவது ஒரு விளக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம், அதாவது கள்ளத்தனம் செய்யறான்னு அர்த்தம். அதாவது நாங்க வெளியே போறோமா, வீட்டுல தனியா இருக்கிறாங்களா, பொழுது போவாதா, அதனால இந்த பேச்சு இல்ல. பாத்திமா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தந்தை சொல்கிறார்கள், தந்தையை விட அவர் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார். உடனே தன்னுடைய கையில் இருந்த அந்த மாலையை பணியாளரிடம் கொடுத்து, இதை கடை தெருவிலே நீங்கள் கொண்டு போய் இதை விட்டு உடனடியாக தர்மம் செய்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். கஷ்டப்பட்டு வாழ்ற வாழ்க்கை. நீங்க நினைக்காதீங்க பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப செல்ல செழிப்பா வாழ்ந்தாங்க, ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை, ரொம்ப வறுமையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இருந்தவங்களுக்கு கூட ரசூலுல்லாஹ் சட்டத்தை வளைக்கல. பாத்தீங்களா, தர்மம் என்றா தர்மம் தான், வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க, இதை கூட சொல்லல. அப்ப எப்படி இந்த மார்க்கத்துல வளைக்கணும் என்ற சித்தாந்தத்தை எப்படி யாரு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க? யாரு சத்தியத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யார் இந்த மார்க்கத்துடைய கொள்கையை இல்லாதொழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள்தான் இந்த மார்க்கத்தில் உள்ள சட்டங்களை கொஞ்சம் வளைச்சுக் கொள்வோம் என்று முடிவெடுக்கிறாங்க. சரி வளைப்போம், மார்க்க சட்டத்தில் இல்ல, உலக சட்டத்தில் வளைப்போமா, வளைச்சு காட்டுவோமா? உங்களோட வீட்டுல சொத்து இருக்குது, அந்த சொத்தை உங்களோட பள்ளியிட பேர்ல கொஞ்சம் எழுதிட்டாங்க, கொஞ்சம் வளைஞ்சி வந்து, கொஞ்சம் நெளிஞ்சி வந்து, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி, கொஞ்சம் சமரசம் செஞ்சு, உங்களோட குடும்பத்துக்கு தேவையில்லைன்னு முடிவெடுத்து எங்கட பொது சொத்தாக எங்கட மர்க்கஸுக்கு தர்றீங்களா? அதுல வளைய மாட்டான், உறுதியாக நிற்கிறான், தரமாட்டேன், அது என்னுடைய சொத்து, அது நான் தான் வாங்கினேன், நான் எப்படி தரலாம், அல்லாஹ்வுடைய பாதை, அதுக்கு வளைய மாட்டேன்றான். 10 ரூபா காசு தர்மம் பண்றதுக்கு யோசிக்கிறான். ஆனா மார்க்கம் என்று வந்தா அது பரவாயில்ல, பராத் ரொட்டியா கொடுத்துருவோம், அதுல என்ன இருக்குது, என் புள்ளட உயரத்துக்கு ரொட்டி சுடணுமா, அதை கூட சுடுவான்.
ஒரு மௌலவி வந்து சொல்றான், நீங்க பராத் ரொட்டி கொடுங்க, உங்களோட வீட்டுல வந்து திஷ்டி கோணம் வந்து இருக்குது, நீங்க கொடுக்கிற ரொட்டிய உங்களோட புள்ளட உயரத்துல உங்களுக்கு மகன் இருக்கிறானா, அவன் 3 அடி ஒசரத்துல இருப்பானா, அந்த ஒசரத்துக்கு ரொட்டி சுட்டு கொடுங்கன்னு சொன்னாலும் கொடுப்பான். அதே மௌலவி வந்து வீட்டுல என்னமா உங்களோட வீட்டுல இருக்கிற சொத்து பத்தெல்லாம் என்ன பேர்ல எழுதி வைங்க அப்படின்னு சொன்னாண்டு வைங்க, அப்ப அலர்ட் ஆகுவா ஆமினா, அலர்ட் ஆகுறா பாத்திமா, அலர்ட் ஆகுறா ஆயிஷா. அது எப்படிடா, என் வீட்டு சொத்து உனக்கு நான் எதுக்குடா எழுதி கொடுக்கணும், இதுல நீ கவனமா இருக்கிறியே, அப்ப உனக்கு சொத்துட பொறுமதி விளங்குது, மார்க்கத்துல பொறுமதி விளங்கல. மார்க்கத்தில் உள்ள அந்த பொறுமதி விளங்காததுனால எவன் எதை சொன்னாலும் பரவாயில்ல என்று சமரசம் செய்கிறாய், மார்க்கம் பறிபோகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ரசூலுல்லாஹ்வினால் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த நபி தோழர்கள் எப்படி எல்லாம் இந்த மார்க்க விஷயத்துல உறுதியா நின்றாங்கன்னு பாருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. அவங்க கிட்ட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய தந்தைக்கு கைபர் என்ற அந்த போர்க்களத்துல கனிமத் பொருளா ஒரு இடம் கிடைச்சு, நிலம் கிடைச்சிச்சு, அதை வந்து எங்களுடைய பேர்ல நீங்க எழுதி வச்சிருங்க, வாரிசுரிமையா தந்துருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொத்துக்கு வாரிசுரிமை கேட்பதற்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வாரிசுரிமை விஷயத்துல ஒரு சட்டத்தை சொல்றாங்க. ஃபாத்திமாவே, நாங்க வந்து உங்களை நேசிக்கிறோம், ரொம்ப விரும்புறோம், ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, லா நூரசு மா தரக்னா சதகா, நபிமார்களாகிய எங்களுக்கு வாரிசுகள் கிடையாது, மா தரக்னா சதகா, நாங்கள் எதை விட்டு விட்டாலும் விட்டு சென்றாலும் அது பொது சொத்தாகிவிடும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே நபிகள் நாயகத்தின் பேரில் இருக்கக்கூடிய அந்த கைபரின் நிலத்தை உங்களுக்கு வாரிசின் அடிப்படையிலே தர முடியாது என்று மறுத்து விட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு கோபம் வருது, ஏண்டா வறுமையில் இருந்தாங்க, ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பெரிய அளவுக்கு அந்த பொருளாதாரத்துல செழிப்பு இருக்கல. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோபப்பட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் பேசவில்லை. கோபம் வருது அவங்களுக்கு, மனுஷன் தானே, மனுஷன் என்ற வகையில கோபம் வந்து இவங்க ஃபாத்திமா நாயகி ரசூலுடைய மரணத்துக்கு 6 மாசத்துக்கு பிறகே மரணிச்சிட்டாங்க. அந்த 6 மாச காலமா பேசாம கதைக்காம கோபப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள், எனவே மார்க்க சட்டத்தை வளைத்து நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சொத்தை உரிமையாக நான் கொடுத்து விடுவேன் என்று முடிவை மாற்றவில்லை. அதனால்தான் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார்கள், உண்மையாளர்களாக இருக்கிறார்கள். பாத்தீங்களா, கொஞ்சமாவது ஈவிரக்கம் பட்டு ஒரு ஈர நெஞ்சத்தோட மார்க்கத்தை வளைக்கணும்னு நினைக்கல பாருங்க. பாசம் மார்க்கத்தை வளைக்க வைக்குது, கஷ்டம் மார்க்கத்தை வளைக்க வைக்குது, புகழ் மார்க்கத்தை வளைக்க வைக்குது, அந்தஸ்து சத்தியத்தை வளைக்க வைக்குது. அது எதுவுமே இவங்க யாருக்குமே இருக்கல. யாருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கவில்லை, நபி தோழர்களுக்கு இருக்கவில்லை. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, ஒரு பெருநாள் விஷயத்துல பெருநாள்ல எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா பீச்சுக்கு வரணும் என்றதுக்காக மார்க்கத்தை வளைக்கிறான். அற்பமான ஒரு நாள்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து பீச்ல ஒன்று குழுமணும் பாருங்க, ஒவ்வொரு சாராரா பிரிஞ்சு பெருநாளை கொண்டாட கூடாது பாருங்க. அதுக்காக வேண்டி அதை காரணம் காட்டி பெருநாள் விவகாரத்தில் மார்க்கத்தை வளைத்தார்களா இல்லையா? இந்த ரமலான்ல என்ன நடந்துச்சு? 28ல ஷவ்வால் மாதத்தின் பிறை தென்படுவதற்கு 100% வாய்ப்பு இருப்பதாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா தலைவர் அஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் பகிரங்கமாக அறிக்கை வெளியிடுகிறார், சொற்பொழிவு நிகழ்த்துகிறார். கொள்ளுப்பிட்டி பள்ளிவாசல்ல ரமலான்ல எல்லா மக்கள் மத்தியிலும் பரபரப்பான பேச்சு. நாங்களும் யோசிச்சோம், அல்ஹம்துலில்லாஹ் சத்தியத்தை உடக்கி பேச ஆரம்பிச்சிட்டார் போல, இப்பயாவது சத்தியத்தை சமரசம் செய்யாமல் மக்கள் மத்தியிலே நிலைநாட்ட ஆரம்பித்து விட்டார் போல என்று சந்தோஷப்பட்டா, அடுத்த நாள் பெரிய பள்ளிவாசல் அறிவிக்கிறாங்க, நாங்கள்
ரமலான் 28 பிறை பார்க்க மாட்டோம், அவர் தூங்கி கொண்டு தான் பேசுவாரு. அப்துல் ஹமீத் பஹுஜி பேர்ல தான் பூஜி பூஜி என்று இருக்கும், செயல்ல இருக்காது. அப்படி தூங்கி கொண்டு நாங்கள் 29 தான் பிறை பார்ப்போம் அறிக்கை ஊடகவியலாளர் சந்திப்புல செய்தி சொல்றா தூங்கி கொண்டு. அப்ப 29 பாப்பேன் இவங்க அறிவிக்க, இந்த உண்மையை அறிஞ்சி ஒருத்தர் சொன்னார் பாருங்க ரிஷி முஃப்தி, அவருக்கு இப்ப நடுங்குது. ஆஹா, இவர் இப்படி சொல்லிட்டாரே, நாங்க சத்தியத்தை போட்டு உடைச்சா அங்க சமரசம் செய்யணும் என்றாரு, இப்ப என்ன பண்றது, சத்தியத்துல போறதா சமரசம் செய்யறதா, சோதனை வருது. உடனே இல்ல 28 தென்படலாம், ஆனா பாப்போமே, நாங்க என்ன நடக்குது பாப்போமே, பெரிய பள்ளி வாசல்களோட மசூரா பண்ணி ஒரு முடிவெடுப்போம் என்று மசூரா பண்ணி முடிவெடுக்கிறாங்க. 29 தான் பிறை பார்ப்பதாக முடிவெடுக்கிறாங்க. நாங்க எங்க பாட்டுக்கு தான் இருந்தோம். 28 பிறை வார தகவல் எங்களுக்கு அப்ப வரவே இல்லை சொல்லும் வரைக்கும். இவங்க சொன்ன பிறகுதான் வானியல் அந்த செய்திகளை தேடி பார்த்தா பள்ளி சென்று பிறை தென்படுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. அந்த ஜூன் மாசம் 14ஆம் தேதி 15ஆம் தேதி தானே, 14ஆம் தேதி இரவுல எப்படி பிறை விளங்குது, எங்களுக்கு தென்படுறதுக்குரிய வாய்ப்பு எப்படி கிடைச்சுன்னா, 6:15 பிறை உதிக்குது, 7:05 பிறை மறையுது. அப்ப சூரியன் மறைவு 6:29 நடக்குது. அப்ப இடப்பட்ட ஒரு 30-40 நிமிஷத்துக்கு பிறை தென்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது விளங்குது. அப்ப நாங்க பாக்குறோம், அப்ப பிறை பளிச்சென்று விளங்கும், வெற்றுக்கண்களுக்கு விளங்கக்கூடிய அளவுல விளங்கும். அப்ப இவர் சொன்னது சரியாதான் இருக்குது என்று நாங்களும் 28 பிறை பார்க்க சொல்லி எங்க மக்களுக்கு சொல்லல. தென்பட்டா என்ன பண்றது, தென்பட்டால் என்ன பண்ண, கண்ட பிறையை மறைக்கிறதா, கண்டால் பிறையில நாங்க முடிவெடுத்துதான் ஆகணும் என்று செய்தியை சொல்லி வச்சோம். சொன்ன மாதிரி பிறை செய்தி வருது. எங்க வருது, மன்னாரில் இருந்து வருகிறது, பலகத்துறையிலிருந்து வருகிறது, அக்கரைப்பத்திலிருந்து செய்தியில கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அவங்க சூரியன் மறைகிறதுக்கு முன்பதாகவே புறைய கண்டு, அப்படி யாராவது காணுவானா, முதல்ல சூரியன் மறைஞ்ச பிறகுதான் புற விளங்கும். சூரியன் இருக்கும் போதும் புற இருக்கும், முதல் பிறை தலைப்பிறை இருக்கும் வானத்துல, ஆனா கண்ணுக்கு விளங்காது. ஏண்டா, தலைப்பிறை என்றது ஒரு மெல்லிசான லேசான ஒரு பிறை, ஒரு வடிவம். அந்த வடிவம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க விளங்க வேண்டி வரும். வெளிச்சம் இருக்கிற நேரத்தில் விளங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க சொன்னாங்க சூரியன் மறைறதுக்கு முன்பதாக பிறைய கண்டோம்ட்டாங்க. அப்ப அது அவுட்டு, ஏதோ மேகத்தை கண்டு போறேன்ட்டாங்க போல. ஆனா மாவனல்ல பெண்கள் சொல்றாங்க, 9 பெண்கள் பிறை பார்த்த தகவல் சொல்றாங்க. பலகத்துறையில பல சகோதரர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்றாங்க. எல்லா தகவலையும் அடியோட நிராகரிச்சாங்க. வேணுக்கென்று நிராகரிச்சாங்க. ஏன் நிராகரிச்சீங்க, எதுக்காக கேட்டா என்ன காரணம் தெரியுமா, சொன்ன காரணத்தை பாருங்க. அதாவது அந்த பலகத்துறையில பிறை அறிவிப்பு சொன்னாங்களா இல்லையா, அவர்கள் சவுதியில எப்ப புற கண்டதாக செய்தி சொன்னாங்களோ அதற்கு பிறகுதான் அவர்கள் செய்தி சொன்னார்கள். சவுதி அரசாங்கம் பிறை தென்பட்டதாக இரவு 9 மணிக்கு தகவல் அறிவிக்கிறாங்க. இரவு 9 மணிக்கு அவங்க தகவல் அறிவித்த பிறகுதான் பலகத்துறை சகோதரர்கள் பிறை தகவலை அறிவித்தார்கள். எனவே இது சவுதி பிறையை கண்டுதான் இவங்க சொல்றாங்க. இவங்க சர்வதேச பிறைக்காரர்கள், இவர்கள் அந்த கருத்தை சேர்ந்தவங்க என்று சொல்லி பிறை கருத்தை உடனே மறுக்கிறாங்க. 9 மணிக்கா பலகத்துறையில செய்தி வந்துச்சு, எங்கட ஜமாத்துக்கு 7:30 மணிக்கே வந்துச்சு. உங்களுக்கு 9:30 மணிக்கு வரும். ஏன் போன் ஆன்சர் பண்ணணும், போன்ல அலர்ட்டா இருக்கணும். இவங்க பிறை பார்க்கிறதுக்கு ஒரு குழு கூடுறாங்க. எங்க கூடுறாங்கன்னு நினைக்கிறீங்க, ஒரு விண்வெளி ஆராய்ச்சி கூடத்துல கூடுறாங்களா, இல்ல. ஆளால் எங்க கூடுறான்டே தெரியா, யாரு கூடுறா, எவன் அறிக்கை விடுறானே தெரியா, எல்லாம் போய் பம்மாத்து பித்தலாட்டம். கடைசியா முஸ்லீம் கலாச்சார திணைக்களம் ஒரு முடிவு சொன்னாங்க, ஏய் இனிமேல் அங்க கூடாதீங்களா, எல்லாரும் முஸ்லீம் கலாச்சார திணைக்களத்துல கூடுங்கண்டாங்க. நீங்க எங்க கூடுறீங்களோ தெரியாது, எங்கட கண்டுக்கு முன்னாடி கூடுங்கண்டாங்க, அறிக்கை வேணும்ண்டாங்க. அதை நடைமுறைப்படுத்தினா வெற்றி இந்த சமுதாயத்துக்கு. ஆனா அது நடைமுறைப்படுத்தப்படுமோ தெரியல. இப்ப இவங்க சொல்லிட்டாங்க சர்வதேச பிறை. ஏங்க சர்வதேச பிறைன்றீங்க, 7:30 மணிக்கே தகவல் சொன்னாலே நாங்க உங்களை தொடர்பு கொண்டோமே, அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்குது, அந்த அடிப்படையில் கேட்டோம். எங்களுக்கு தகவல் சொன்னாங்களே, அந்த தகவலின் அடிப்படையில் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தானே, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பயம், மக்கள் எல்லாம் குழுமி பிறை விஷயத்துல நீங்கள் அறிவித்தல் விட்டால் உங்களை அடிப்போம் உதைப்போம் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே
முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தில் சில அதிகாரிகள், பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜம்மியத்துல் உலமா பிரதிநிதிகள், இவங்கள எல்லாருக்கும் தெரியும் கன்ஃபார்மா பிறை தென்பட்டு விட்டது. ஆனா வெளியில கொஞ்சம் ரவுடி பசங்களை வச்சு அவங்க மிரட்டின உடனே பிறை தகவல் இல்லை என்று அறிவித்தார்கள். அங்க இருந்த 3 சாரார் இருக்கிறாங்களே, பெரிய பள்ளிவாசல், ஜம்மியத்துல் உலமா, கலாச்சார திணைக்களம், இவர்கள் அதிகமானவர்கள் அடுத்த நாள் நோம்புண்டா பிடிக்கலங்க. அது கேட்டா தெரியும், அவங்க மனசாட்சிக்கு தெரியும் யாரு நோம்பு பிடிக்கலையோ அவங்க இதை கேட்கும் போது ஆஹா நாங்க நோம்பு பிடிக்கலையே இவங்க எங்களை தானே சொல்றாங்க, விலகி கொள்வாங்க. ஆனா மக்களுக்கு என்ன சொன்னாங்க? பிறை தென்படவில்லை. சரி, இவங்க தான் கூறு கெட்டவங்களா இருந்தா இந்த மருதமுனை பகுதியில் ஆரம்ப காலத்திலே ஏகத்துவத்துக்காக உழைத்தவர்கள், ஏகத்துவத்தை பேசியவர்கள், பகிரங்க மேடைகளில் சொற்பொழிவு நிகழ்த்தியவர்கள், மருதமுனை ஊரிலே தௌஹீதின் புரட்சியாளர்கள், ஸ்தாபக தலைவர்கள் என்று மார்த்தட்டிக் கொள்ளக்கூடிய தலைவர்கள் என்ன பதில் சொன்னீர்கள்? வெக்கி தரக்கூடிய ஒரு பதிலை சொன்னீர்களா இல்லையா? என்ன அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை மைக்க பிடிச்சு கொண்டு நேற்றைய தினம் பிறை பார்த்த செய்தி சரியாகத்தான் இருந்தது, நாங்கள் ஆனாலும் பெருநாள் கொண்டாடவில்லை. இன்றைய தினம் கொண்டாடுவதற்கு காரணம் நாங்கள் சதகத்துல் ஃபித்ரா கொடுக்கவில்லை, அதை பண்ணல இதை பண்ணல. உனக்கு யார் இதெல்லாம் இப்ப செய்ய சொன்னா? 28ல புறவேலைங்க பண்ணி ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டானா இல்லையா? அப்ப அதை வச்சு 28ஆம் தேதிக்கு முன்னாடியே சதகத்துல் ஃபித்ராக்குள்ள ஏற்பாடெல்லாம் செய்யணுமா இல்லையா? ஒருவேளை கண்டுட்டோம் பிறைய பெருநாள் கொண்டாட வேண்டி வரும் என்று முடிவெடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? எப்படி முடிவெடுத்தீர்கள்? பெருநாளை வந்து எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்பது ஒரு சருத்தாக இருக்கிறது. என்ன சருத்து? தொழுகையில எத்தனை பேர் தான் திடல்ல கலந்து கொள்றான்? அதிகமானவர்கள் பெருநாளுடைய வக்த தவறிவிட்டுதான் பள்ளிவாசல்களில் தொழுகையை நடத்துகிறார்கள். பெருநாள் தொழுகை பள்ளிவாசலில் நடத்தப்படக்கூடாது. மஸ்ஜிதுன் நபவியிலே பெருநாள் தொழுகை நடத்தப்படவில்லை, காபத்துல்லாவிலே பெருநாள் தொழுகை நடத்தப்படவில்லை. திரளிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை நடத்தினார்கள். அந்த நபி வழியை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பச்சையாக மீறிக்கொண்டிருக்கிறார்கள். அதை தட்டி கேட்காமல், அதை பற்றி கவலைப்படாமல் எல்லாரும் சேர்ந்து பெருநாள் கொண்டாட ஒண்ணுதான், பீச்சில் வந்து எல்லாரும் கூடணும். அதுக்கு வழி தேடி வெள்ளிக்கிழமை கொண்டாட வேண்டிய புறைய பெருநாளை கண்ட புறைய மறைச்சி சனிக்கிழமைக்கு மாத்திட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம், எவ்வளவு பெரிய ஒரு பித்தலாட்டம்! இப்படியுமா நீங்க மார்க்கத்தை வளைப்பீங்க? சுய லாபங்களுக்காக. ஏன் இவங்களை பகைச்சு கொண்டு போக இயலாது? இவங்களை பகைச்சா எங்களுக்கு எதிர்ப்புகள் வரும், சண்டைகள் வரும், சமாளிச்சு போக முடியாது. சமாளிங்க. எதிர்ப்புகள் இல்லாவிட்டால் அங்கே சத்தியம் இல்லை என்று அர்த்தம். எதிர்க்கத்தான் சத்தியம் மேலோங்கிக் கொண்டே இருக்கும். எங்களையும் எதிர்க்கலாம் என்று ஒரு கூட்டம் கிளம்பி விட்டார்கள். என்ன இவங்களுக்கு தௌஹீத் ஜமாத்காரனுக்கு பொது கூட்டம் நடத்துவதற்கு பீச்சில் வந்து நாங்க இடம் கொடுத்துட கூடாது. எந்த காலத்திலிருந்து என்ன பேச்சு பேசுறான்னு பாருங்க. டேய், 4 செவர் இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள்ள இருந்து உலக மக்கள் அனைவருக்கும் ஒரே நொடி பொழுதிலே மார்க்கத்தை கொண்டு போயிட்டு சேர்க்கக்கூடிய ஒரு காலத்துல பீச் துறல எங்களோட தாவா முடங்கிருச்சான். அல்லாஹு அக்பர்! எவ்வளவு பெரிய ஒரு நப்பாஸ் பாருங்க. பீச் தரல, எதுக்கு பீச்சுக்கு வந்தோம்? நாங்களும் வந்து உங்களோட சேர்ந்து கடலை போடவா? நாங்களும் சேர்ந்து உங்களோட அப்படி ஜொலியா எல்லாரும் சேர்ந்து ஆம்புலர் பொம்பளை எல்லாம் பார்த்து ரசிச்சு கூத்து கும்மாளம் அடிச்சு ஆடல் பாடலோட போகவா? இதுக்கா? மார்க் அடிப்படையில் பொழுதுபோக்க கழிக்கிறவங்க கழிக்கலாம். எதுக்கு வந்தோம்? பாருங்களே, பொழுதுபோக்கு கழிக்கிறீங்களே, கண்ட நின்ற ஊர்பலாய பேசாம அவட புடவை இப்படி, அவட மூக்கு இப்படி, அவட குடம் இப்படி, இத பத்தி பேசாம அழகான முறையில சொல்லப்படுகின்ற செய்திகளை காதில் செவியேற்று மார்க்கத்திலே ஒரு சீர்திருத்தம் வர வேண்டும் என்பதற்காகத்தானே பீச்சுக்கு வந்தோம். ஏன் எங்களுக்கு பொழுதுபோக்க கழிக்கணும் என்றது தெரியாதா? எங்களுக்கு குடும்பம் இல்லையா? எங்களுக்கு புள்ள குட்டிகள் இல்லையா? அங்க பீச்சில் உள்ளவங்களுக்கு டிஸ்டர்பா. எது டிஸ்டர்பா இருக்காது? தேர்தல் காலத்துல மீட்டிங் போடுவான், அவனை பத்தி இவன் பலாய் கழுவான், இவனை பத்தி அவன் பலாய் கழுவான், அவன் உம்மா அப்பா இவன் ஞாபகப்படுத்துவான், இவன் பரம்பரை அவன் ஞாபகப்படுத்துவான். அது வந்து டிஸ்டர்ப் இல்ல, அதுக்கெல்லாம் அனுமதி, அதற்கெல்லாம் தாராளமாக இடம். ஆனா தௌஹீத் ஜமாத் கூட்டம் நடத்த இடம் கேட்டா
கள பரிசோதனை செய்தோம். என்னடா கள பரிசோதனை? என்னடா கள ஆய்வு? ஆய்வு செய்வோமா? சட்டத்தில் ஆய்வு செய்வோமா? கருத்து சுதந்திரத்தை எப்படி தடுப்பீர்கள்? எந்த நாட்டில் இருக்கிறோம் நாங்க? வெள்ளக்காரன எதுக்குடா துரத்தி அனுப்பினோம் நாங்க? அவன் இருந்த காலத்துல நிம்மதியா தின்னலையா? இந்த பேசினாரு விலைவாசி ஏறுது, சம்பாதிக்கிற காசுக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு காசு இல்லாம இருக்குது. இந்த நிலைமை வெள்ளக்காரன் இருக்கும் போது இருந்துச்சாடா? இல்ல. அழகாக வசதியாக வாழ்ந்தோம். முஸ்லிம் சமுதாயம் அழகான முறையில் நாங்கள் ஆங்கிலமும் பேசினோம். நாங்கள் செழிப்பாகத்தான் இருந்தோம். அவன் எல்லா மக்களுக்கும் நல்ல சாப்பாடு போட்டான், சோறு போட்டான். இன்றும் சொல்ல போனால் ரயில்வே சர்வீஸ் இருக்குது, தண்டவாளத்தில் ஓடுறீங்களே, பயணம் செய்றீங்களே, அது கூட அவன் போட்ட பிச்சை தான். அவன் எங்களை சூறையாடினான். ஆனால் எங்களுக்கு தர வேண்டிய எல்லாத்தையும் தந்தான், தர வேண்டிய முறைப்படி தந்தான், கல்வி தரத்தை தந்தான். ஆனா அவனை ஏன் துரத்தி அனுப்பினோம்? கருத்து சுதந்திரத்தை முடக்கினான். அவனை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது என்று சட்டம் போட்டான். புரட்சி செய்யக்கூடியவர்களை தடை விதித்தான். அவர்களை சித்திரவதை செய்தான். சோறு இல்லாம வாழுவோண்டா, கருத்து சுதந்திரம் இல்லாமல் வாழ மாட்டோம் என்று முஸ்லிம் சமுதாயமும் கொந்தளித்து நாங்கள் எழும்பினோம். வெள்ளக்காரனை துரத்தி அடிச்சிட்டு ஒரு சுதந்திரத்தை பெற்று அரசியல் சாசனத்தை ஜனநாயக முறையில் உருவாக்கி அதை அனுபவித்துக் கொண்டு வந்தால் கருத்து சொல்ல முடியாதா? எவன்ட சட்டம்டா பேசுறீங்க? எங்களோட பேசலாமா? தௌஹீத் ஜமாத்துக்கு பேசலாமா? யார்ட சட்டம் எவனுக்கு சொல்றீங்களா? இல்ல, கலாய்வுல பலரும் எதிர்ப்பு தெரிவித்தார்களாம். அப்ப டிவிஷனல் செக்ரட்டரியேட் என்ன பண்ணி எதிர்ப்பு தெரிவித்தவன டிவிஷனல் செக்ரட்டரியேட் ஆகி நீ அந்த பள்ளி வாசலுக்கு போயிட்டு இமாமத் செய். எதுக்கு உனக்கு டிவிஷனல் செக்ரட்டரியேட் பதவி? எதுக்கு போலீஸுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பதவி? எதுக்கு கடற்கரை பாதுகாப்பு துறையில பதவி வச்சிருக்கிறாங்க? கண்டறிந்தவன் சொல்றதை வச்சு முடிவெடுக்கவா? சொல்லப்படுகின்ற செய்தியை பார். அந்த செய்தியில் சட்டத்துக்கு முரணான ஏதாவது இருந்தால் உடனடியாக நிறுத்து. சட்டத்துக்கு விரோதமான கூட்டம் இதை நடத்தக்கூடாது. பொது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே, மக்களுக்கு தாக்குதல் நடத்தக்கூடிய விதத்திலே ஏதாவது ஒன்று நடக்குதா தடுத்து நிறுத்து. அப்படி இல்லாம எல்லாரும் செய்யற இடத்துல, எல்லாருக்கும் அனுமதி கொடுக்கிற இடத்துல நாங்க வந்து கேட்ட உடனே தரமாட்டோம், பள்ளிவாசல் சம்மேளனம் எதிர்க்கிறார்கள். அப்ப பள்ளிவாசல் சம்மேளனத்தில் தலைவர் ஒருத்தர் பேரு பதிவு செய்ய விரும்பவில்லை. அவரை கொண்டு போயிட்டு டிஎஸ் ஆக்கி டிஎஸ் போயிட்டு பள்ளிவாசல் சம்மேளனத்தில் தலைவராக இருந்து கொள்ளுங்கள். இதான் சட்ட லட்சணமா? இதான் நீங்க படிச்சதா? அதாவது அத கவனமா செய்யணுமா? வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இவங்க அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி கள ஆய்வு செஞ்சிட்டோம். பல எதிர்ப்புகள் வந்ததுனால நிராகரித்துட்டோம். நாங்களும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆசைதான் படுறோம். என்ன பண்ண, பலரும் எதிர்க்கிறார்களே. எதிர்க்கிறவங்க கிட்ட பற்றி ஏன்பா நீங்க எதிர்க்கிறீங்க, ஏன் நீங்க வந்து இந்த கடிதம் எல்லாம் கொடுத்தீங்க என்று கேட்டா அதுல நமக்குள்ளே ஒரு குள்ளநரி வேலை பார்த்தது தனி சமாச்சாரம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, நாங்க உங்களை எதிர்க்கல, நாங்க வந்து என்ன செஞ்சோம், பொதுவாக மக்களுக்கு பாதிப்பு, பொதுவாக பாதிப்புகள் இருக்கக்கூடாது என்பதனாலதான் நாங்க வந்து இந்த கடிதத்தை கொடுத்தோம். ஒரு சகோதரர் சொன்னார், இவங்களோட வேலைக்கு என்ன உதாரணம் தெரியுமா? ஊமை தென்னை மரத்தில் ஒருத்தர் ஏறி இருக்கிறாரு. ஒருத்தர் என்ன பண்றாரு, வந்து கீழே வந்து நெருப்ப கொளுத்துறாரு, தீய கொளுத்திட்டு அவட பாட்டுக்கு போறாரு. மேல இருந்து கத்துறான், நான் மேல இருக்கிறேன்டா, கீழே இறங்கணும்டா, மரத்தை ஏண்டா கொளுத்துற? உங்களை கொளுத்தல, தென்னை மரத்தை தான் கொளுத்திட்டு போனேன். என்ன கதை? யாருக்கிட்ட யார்ட காதுல பூசுத்திரிய? மனசாட்சி வேணாம்? நீங்க நடத்துற இந்த பொதுக்கூட்டங்களை தடுத்தோமா? கருத்தை கருத்தால் மோதுங்கள். சத்தியத்தில் நாங்கள் சமரசம் செய்யாததனால் சத்தியத்தை சமரசம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் இதை முடக்குவதற்காக வேண்டி இப்படி நீங்கள் செய்தீர்கள். சட்ட ரீதியாக யாரெல்லாம் இதில் தடுத்தார்களோ அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த நிர்வாகம் மசூரா செய்தால், முடிவெடுத்தால் சட்ட ரீதியாக சில விளைவுகளையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நாங்க போதை பொருள் வேண்டாம் என்று சமுதாயத்திற்கு சொல்கிறோம், அது உங்களுக்கு பொறுக்காதா? போதை பொருள் வேண்டும் என்கிறீர்களா? சீதனம் வேண்டாம் என்கிறோம் இந்த சமுதாயத்திற்கு, ஏன் சீதனம் எடுக்கணும் என்றீங்களா? ஏன் அரசு அலுவலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சீதனம் எடுத்தவங்களா? அதனால பொறுக்குது இல்லையா? மார்க்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்றோம்.
லா இலாஹ இல்லல்லாஹ் உறுதியா இருக்க சொல்றோம், முஹம்மது ரசூலுல்லாஹ் உறுதியா இருக்க சொல்றோம். அது பிடிக்காதா? இப்படிதான் தடுப்பீங்களா? வெட்கப்பட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த மார்க்கத்தை பொறுத்தளவுல யார் என்ன பண்ணாலும் இது மேல போயிட்டு கொண்டேதான் இருக்கும். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக்கி, அவன்தான் தூதரை சத்திய மார்க்கத்துடனும் நேர்வழியுடனும் அனுப்பினான். லியுதிர்ஹு அலா தீனி குல்லிஹி, அனைத்து மார்க்கங்களையும் மேலோங்க செய்வதற்காக என்று அல்லாஹ் சொல்றான். இது மேலோங்கிக் கொண்டேதான் இருக்கும். இந்த மார்க்கம் மேலோங்கிக் கொண்டேதான் இருக்கும். ஏன்? இதை சொல்பவர்கள் இந்த சத்தியத்தில் நாங்கள் சமரசம் செய்யவில்லை. கொடுக்கல் வாங்கலா, ஊரு விஷயமா, குடும்ப விஷயமா, எல்லாத்திலையும் அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள், அவர்கள் சொன்ன விஷயத்திற்கு மாற்றம் செய்ய மாட்டோம். அவர்கள் சொன்ன முறைப்படியே நாங்கள் செய்வோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. இதுதானே ஒவ்வொரு முஸ்லிமுடைய கொள்கை. இப்படித்தானே நானும் வாழணும், நீங்களும் வாழணும். அதற்காக நாங்கள் பாடுபடுகிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஹைபர்ல யுத்த காலத்துக்காக போறாங்க. போயிட்டு இப்ப காலையில யுத்தம் செய்யணும் என்ற நிலையில ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கி திரும்ப யுத்தமும் செஞ்சு வெற்றி கொள்ளப்படுது. யூதர்களை ரசூலுல்லாஹ்வுடைய படை வெற்றி கொள்ளுது. இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைக்குது. இப்ப படையில இருந்தவங்க சஹாபாக்களுக்கு எல்லாம் பசி. எனது ஏகத்துவ கூட்டம் எப்பயும் பசி பட்டினியோட தான் இருக்கும். பசியில இருக்கிறாங்க, வாடி போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது உணவுக்கு ஏற்பாடு செய்யும் வர காட்டிலும் இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த ஏற்பாடு நடக்கிற மாதிரி தெரியல. உடனே சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இரவு நேரம் ஆன உடனே அங்கங்க நெருப்பு இல்லாத தீய மூட்டி என்னமோ சமைக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இது என்ன? இது மா ஆதிஹின் நியரானு அலா ஐசையின் தூக்கிது உணவு. இது என்ன? இது நெருப்பு, ஒவ்வொரு இடத்துலையும் தீ மூட்டி வச்சிருக்கிறீங்க. எந்த காரணத்திற்காக இந்த நெருப்பை நீங்கள் மூட்டினீர்கள்? ரசூலா கேட்கிறாங்க. ரசூலா தலைவருக்கு தெரியல இப்ப சாப்பாடு ரெடியாக போகுதுன்னு. நம்ம ஏதாவது நிகழ்ச்சி வச்சா எத்தனை மணிக்கு டீ வரும்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ரசூலோட படையில இருந்தவங்க பாருங்க, வறுமையில இருந்தாலும் சத்தியத்துக்காக அப்படி இருந்து போராடுறாங்க. சரி, தீ மூட்டப்படுது எதுக்காக கேட்டோன்னே சஹாபாக்கள் சொல்றாங்க, அலா நாங்க காலு அலா லஹ்மின், இது நாங்க சில இறைச்சிகளை சமைப்பதற்காக தீ மூட்டி வச்சிருக்கிறோம். ரசூல் உடனே கேக்குறாங்க, அலா அலா ஐயு லஹ்மின், எந்த இறைச்சிக்காக வேண்டி தீ மூட்டுறீங்க? என்ன இறைச்சி சமைக்க போறீங்க? சஹாபாக்கள் சொல்றாங்க, அலா லஹ்மி ஹுமுரின் இன்சியத்தின், நாட்டு கழுதையின் இறைச்சி, இதுக்காக தான் இந்த தீயை மூட்டி இருக்கிறோம் என்று சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அஹ்ரிகுஹா வக்ஸிருஹா, அந்த பான பாத்திரங்களை உடனடியாக நீங்கள் கொட்டி விடுங்கள், அந்த இறைச்சியை நீங்கள் உடனடியாக அதை நீங்கள் இல்லாதொழித்து விடுங்கள், எரித்து விடுங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். கஷ்டப்பட்டு பசியில இருக்கிற நேரத்துல ரொம்ப சிரமப்பட்டு இந்த நிலையில இருக்கிறோம். இந்த டைம்ல பார்த்து கஷ்டப்பட்டு கிடைச்ச இறைச்ச சமைச்சு சாப்பிடணும் என்று தயாரானா அதை வேற தடைந்துட்டாங்களே சஹாபாக்கள். அல்லாஹ்வின் தூதரே, இன்னைக்கு மட்டும் ஒரு நாள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி, இந்த நைட் மட்டும் நெருக்கடியான நிலை, கஷ்டமான நிலை, இன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் சமரசம் செஞ்சு இது சாப்பிடவா, நாளைக்குல இருந்து ஹராமாக்குங்களே. ரசூலுல்லாஹ் ஒரே ஆர்டர் தான். அப்படி கேட்கல சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர், சாப்பாடு இல்லாமல் பசியோடு பட்டினியோடு நீ கிடந்தாலும் சரி, ஹராத்தை நீ உண்ணக்கூடாது என்று நபிகள் நாயகம் கட்டளையிட்டால் உடனடியாக கட்டுப்பட்டது அந்த சமுதாயம். உடனடியாக அதை பாத்திரங்களை சஹாபாக்கள் கேட்கிறாங்க, பாத்திரங்களை ரசூலுல்லாஹ் உடைச்சு போட சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பாத்திரங்களை மாத்திரம் கழுவிட்டு பயன்படுத்தவா என்று கேட்கிறாங்க. பரவாயில்ல, அதை கழுவிட்டு பயன்படுத்திக்கோங்க, ஆனா இறைச்ச கொட்டி விடுங்கள் என்றாங்க. உடனே கொட்டி விட்டுட்டாங்க. பசியில இருந்தாலும் இந்த மார்க்கத்துல சமரசம் செய்யல, இந்த மார்க்கத்துல எதையும் வளைக்கல. எந்த அளவுக்கு சிந்திக்கிறாங்க தெரியுமா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு குழாய் அவரிடம் இருக்கிறது. அதுல நீர் புகட்டுவாங்க. ஒரு கப்பு, அதுல நீர் புகட்டுவாங்க ரசூலுல்லாஹ்க்கு. அந்த நீர் புகட்டக்கூடிய அந்த பாத்திரத்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. அதுல மேல் பகுதியில இரும்பில ஒரு வளையம் இருந்துச்சு. அந்த பாத்திரம் கூட உடைஞ்சிருந்ததுனால சஹாபாக்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா, வெள்ளியால
அந்த பாத்திரத்தை வந்து அது பலக பாத்திரம், அது மரத்தால செய்யப்பட்டது. அது வந்து விரிஞ்சி போனா அப்படியே வெடிச்சு போகும் என்று வெள்ளி துண்டால அதை இணைச்சி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த மேல் பகுதியில சுத்தி இரும்பால் ஒரு வளையம் இருந்துச்சு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதோ இந்த பாத்திரத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் நான் நீர் புகட்டி இருக்கிறேன். ஆனால் இது உடைஞ்சு போற மாதிரி இருக்குது, இது பழசாகிற மாதிரி இருக்குது. அதனால அந்த இரும்பில ஒரு வளையம் இருந்துச்சு, அந்த இரும்பு வளையத்தை கலட்டி தங்கத்தாலேயோ வெள்ளியாலேயோ முழுசா ஒரு வளையம் போட்டு இதை பாதுகாத்து வைக்கணும்னு நான் விரும்புறேன். யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பக்கத்துல அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிக துணிஞ்ச ஒரு நபித்தோழர், தைரியமானவர், வீரியமானவர். அவருடைய வீரியத்துக்கும் தைரியத்துக்கும் ஏற்ற மாதிரி மார்க்கத்தில் உள்ள பற்ற பாருங்க. அவர் சொல்கிறார், அனஸ் அவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த எதையும் மாற்றுவது நான் விரும்பவில்லை, எனவே நீங்கள் அதை அப்படியே வையுங்கள் அப்படின்றாங்க. உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்படியா, சரி, இது உலக விவகாரம் தான், என்றாலும் இந்த பாத்திரம் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தின மாதிரி இருக்கட்டும் என்று அதுல கூட மாற்றம் செய்யல. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இடமே இல்லைன்றது தெல்ல தெளிவா விலகுதா இல்லையா? இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கம்! ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண இந்த மார்க்கத்துல வழிகாட்டல் இல்லையா? இந்த மார்க்கத்துல ஆட்சி செய்யற மாதிரி மார்க்கம் சொல்லலையா? குடும்பம் நடத்துற மாதிரி சொல்லலையா? உங்களோட பொருளாதாரத்தை எப்படி பயன்படுத்த இந்த மார்க்கம் சொல்லலையா? எல்லாத்துக்கும் வழிகாட்டல் இருக்குது. ஒரு யூதன் வந்து ரசூல உமர் ரலியல்லாஹு கிட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய திருவேதத்தில் இருக்கக்கூடிய வசனம் எங்களுடைய சமுதாயத்துக்கு அருளப்பட்டா நாங்க பெருநாள் கொண்டாடுவோம், அந்த வசனத்துக்கு என்ன வசனம்? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருட்கொடையை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் தான் உங்களுக்கான வாழ்க்கை முறை என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று ஒரு வசனம் இறக்கப்பட்டது. அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டது. இந்த வசனம் இறக்கப்பட்ட நாள் மாத்திரம் எங்களுக்கு தெரியும்டா, அது எங்கட சமுதாயத்துக்கு வரப்பட்டிருந்தா நாங்க பெருநாள் கொண்டாடுவோம் என்றாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான வசனத்தை பெற்ற, ஒரு வழிகாட்டலை பெற்ற இந்த சமுதாயம் எல்லாத்தையும் எஜஸ்ட் பண்ணணும் என்று எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. தொழுகையில மட்டும் இஸ்லாம், நோம்புல மட்டும் இஸ்லாம், அதுவும் இஸ்லாம் சொல்ற மாதிரியா இல்ல, இஸ்லாம் சொல்ற வழிகாட்டல் படியா இல்ல, கண்டதையும் செய்றாங்க, விரும்பினதை செய்றாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த சமுதாயம் போகும் என்றால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாவிட்டால் இன்னொரு நாள் இந்த சமுதாயம் அழிவின் விளிம்பிலே போய் அப்படியே விழுந்து அப்படியே நரக படுகொலிக்கு போய் சேர்ந்துருவாங்க. எனவேதான் இந்த நிலையை மாத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான வழியை சொல்றான் பாருங்க. இந்த வழிமுறையை கடைசி வரை காட்ட நாங்க விடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, எந்த இடத்தை பார்த்தாலும் இந்த காரியத்தை அல்லாஹ் டபுளா சொல்லிக் கொண்டே வருவான். எந்த இடத்துல எந்த சந்தர்ப்பத்துல பார்த்தாலும் இது வரும். என்னது? நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க. இது டபுளா வந்து கொண்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் நன்மையை ஏவு, தீமையை தடு. வல் மூமினூன வல் மூமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅல், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள். யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். நன்மையை ஏவி தீமையை தடுப்பதில் மூமினான ஆண்களும் பெண்களும் நண்பர்களாக இருக்க வேண்டும். ஆண்கள் செய்கின்ற தவறுகளை பெண்கள் தடுக்க வேண்டும், பெண்கள் செய்கின்ற தவறுகளை ஆண்கள் தடுக்க வேண்டும். இந்த மாதிரி நன்மையை சொல்லி தீமையை தடுக்கிற பணியை தொடர்ச்சியாக இந்த சமுதாயத்தில் மேற்கொள்ளுமாறு அல்லாஹ் சொல்கிறார். தீமையை தடுத்தா சண்டை வரும், தீமையை தடுத்தா பிரச்சனை வரும், தீமையை தடுத்தா அங்கே சச்சரவு வரும். அது வந்தாலும் பரவாயில்லை, நீ அதை பத்தி கவலைப்படாதே, உன்னுடைய வேலை மார்க்கத்தை எடுத்து சொல்றதுதான் என்றத அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டி விட்ட பிறகு எப்படி பெரும் தலைகள் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் இதுல அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய பிரச்சனையா எது இருக்குது தெரியுமா? முஸ்லிம் தனியார் சட்டம் இருக்குது. முஸ்லிம் தனியார் சட்டத்துல என்ன பண்றாங்க? 1951ஆம் ஆண்டு 13ஆம் இலக்கத்தை கொண்ட முஸ்லிம் திருமண மற்றும் விவாகரத்து சட்டம், MMDA என்று சொல்லுவாங்க. இந்த சட்டம் முஸ்லிம்களுடைய சிவில் விவகாரங்களுக்கு
இலங்கை அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய சட்ட ரீதியான ஒரு அனுமதி. இதை மாத்தணும் என்று 2009 ஆண்டுல இருந்தே சர்ச்சை வருது. மிலிந்த மொடகோட காலத்திலிருந்து ஒரு குழு அமைச்சு, பிறகு ரவுஃப் ஹக்கீம் என்றவர் நீதி அமைச்சரா வந்த காலத்தில் அது மீண்டும் உயிரோட்டம் பெற்று ஓய்வு பெற்ற நீதியரசர் சலீம் மர்சூப் அவர்களுடைய தலைமையில ஒரு குழு உருவாக்கப்பட்டு அவர்கள் முஸ்லிம் தனியார் சட்டத்தில் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கான ஆலோசனைகள் 9 வருஷ காலமா செஞ்சு இதுவரை காட்டில் ஒரு முடிவு எட்டப்படல. கடைசியா பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒரு இறுதி கட்டத்தை அடைகிற நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு குண்டை தூக்கி போட்டான். இலங்கை நாட்டுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை வேண்டும் என்றால் முஸ்லிம் தனியார் சட்டத்தில் சில சட்டங்களை மாத்திதான் ஆகணும் என்றாங்க. சட்டத்தை மாற்ற வேண்டும் என்றதுல தௌஹீத் ஜமாத்துக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சில சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முஸ்லிம் தனியார் சட்டத்தில் ஒரு அற்புதமான சட்டத்தை வைத்திருக்கிறார்கள். ஷாஃபி மதுஹபின் படி வலியோடு திருமணம் செய்ய வேண்டும். வலி இல்லாம திருமணம் செய்ய இயலாது. ஷாஃபி மதுஹப் சட்டம் என்று போட்டிக்கிறாங்க. அடுத்த பந்தியில அனவி மதுஹப் படி வலி இல்லாமலும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இதே சட்டத்தில் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா ஷாஃபியை விடுங்க, அனஃபியை விடுங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுஹப் என்ன தெரியுமா? லா நிக்காஹ இல்லா பிவலியின், வலி இல்லாமல் திருமணம் செல்லாது. இதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுஹப். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல். அப்ப அதை குழப்புற மாதிரி சமரசம் செஞ்சு ஷாஃபியையும் திருப்திப்படுத்தி அனஃபியையும் திருப்திப்படுத்தி தனியார் சட்டத்தில் சட்டத்தை வச்சிருக்கிறாங்க. இது மாற்றம் செய்யப்பட வேண்டும். பெண்களுக்கு இத்தா காலத்தில் ஒரு நஷ்டஈடு தொகை கொடுக்கப்பட வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். இத்தா காலத்தில் நஷ்டஈடு தொகை கொடுக்கணும் என்று இல்ல, இத்தா காலத்தில் பெண்களுக்கு பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் இருந்தால் அந்த செலவு பொறுப்பெடுக்கணும். இத்தா நஷ்டஈடு தொகை இல்ல. விவாகரத்து முடிந்த பிறகு அந்த முடிகிற சந்தர்ப்பத்தில் தலாக்குக்காக வேண்டி, தலாக் செய்ததுக்காக வேண்டி ஒரு மத்தாவை கொடுக்குமாறு அல்லாஹ் கட்டளை இடுகிறார். அந்த ஒரு நியாயமான ஒரு தொகையை கொடுக்கலாம். அதை பத்தி சொல்லாம இத்த கம்பன்சேஷன் என்று போட்டிக்கிறாங்க. மார்க்கத்துக்கு முரணானது. சைல்ட் மெயின்டெனன்ஸ் என்று போட்டிக்கிறாங்க. புள்ளையில பெத்தா அவங்களை கவனிக்கத்தான் வேணும். திருமணம் ஆனாலும் ஆகாட்டிலும், விவாகரத்தானாலும் ஆகாம இப்படி புள்ள விவாகரத்தானாலும் மெயின்டெனன்ஸ் கவனிக்கத்தான் வேணும். அதுல பிரச்சனை இல்ல. ஆனா இவங்க என்ன வச்சிருக்கிறாங்க? ஜீவனாம்சம். பெண்கள் விவாகரத்து செய்த பிறகு ஜீவனாம்சம் என்ற பேர்ல நீங்க நஷ்டஈடு தொகை கொடுத்து கொண்டே வாங்க மாசத்துக்கு, இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இத நாங்க அங்கீகரிக்கல. மார்க்கம் ஜீவனாம்சத்தை சொல்லல. இது போன்ற காரியங்கள் முஸ்லிம் தனியார் சட்டத்தில் மாற்றப்பட வேண்டும். ஆனா இத மாத்தாம இன்னும் ஒன்று இருக்குது. திருமண பதிவு தாள் இருக்குது. அதுல பாப்பீங்க, சீதனத்துக்கு எதிராக நாங்க பேசுறோம். ஆனா இலங்கை அரசாங்கத்தின்படி, சட்டத்தின்படி, முஸ்லிம் தனியார் சட்டத்தின்படி திருமண பதிவாளருடைய பதிவு அட்டையில மஹர் என்று வச்சிருப்பான். ஒரு கொலமை மஹர். அடுத்ததான் என்ன வச்சிருப்பான்? சொரண கெட்டவங்க கைக்கூலி. கைக்கூலியா? பிச்சை போடு. அதுக்கு பேரு பிச்சை. மானங்கெட்டு வாங்குற பிச்சை இப்படி போடணும். கைக்கூலி என்று அதுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் போட பார்த்தா டிரான்ஸ்லேஷனும் இல்ல, அதுக்கு கைக்கூலி என்று எழுதிக்கிறான் தங்கிலீஷ்ல. கை கூலி KAIKO அப்படி போட்டிக்கிறான். ஏண்டா அவங்க வெக்கம், இங்கிலீஷ்ல வார்த்தை இல்ல போல பொம்பளை கிட்ட கேட்டு எடுக்கிறதுக்கு. அதனால கைக்கூலி என்றே போட்டு இருக்கிறான். இத மாத்த சொல்லணும். இது மாத்த சொல்லாம எங்களோட சமுதாயத்தில் பொண்டுகள் கொஞ்சம் சேர்ந்து மாற்றம் கேட்குது. என்ன மாற்றம்? இது பெண்களுக்கு அநியாயம் செய்கிறது முஸ்லிம் தனியார் சட்டம். என்ன அநியாயம்? நாங்களும் ரெஜிஸ்டார் ஆக வேண்டும். போச்சு கதை. பொம்பளை ரெஜிஸ்டார் இருக்கிற ரெஜிஸ்டாரே சரி செய்ய முடியாம இருக்குது. இதுல வேற பொம்பளை ரெஜிஸ்டார் ஆக்கு. நாங்களும் காதிகளாக மாற வேண்டும். ஏற்கனவே காளி போலதான் இருக்கிறீங்க, இதுல இன்னும் வேற காளி பட்டம் வேறையா? இந்த காதி காதி எடுத்துக்காட்டு அரபு வார்த்தை என்ன? காதி. ஏற்கனவே இவங்க காளி போலதான் ஆடுறது வீட்டுல, இதுல வேற பட்டம் வேற பதவி வேற கேக்குதா? காதி காதி நீதிபதிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். சரி, எதுக்காக கேக்குறீங்க? அப்பதான் பொம்பளையோட பிரச்சனையை நாங்க சரியா பார்த்து சமரசம் செஞ்சு வைப்போம். பொம்பளையில எப்ப பிரச்சனையை கேட்டீங்க பாத்தீங்க? பிரச்சனைக்கு முதல்ல கண்ணீர் வர்றது நம்மளோட வேலை. பிரச்சனையே வராது, பிரச்சனை ஆரம்பிச்சோடனே கண்ணீர் கொட்டிடும். எங்கதான் சேமிச்சு வைக்கிறாங்களோ இந்த நீர் வடிகால் துறையில, திணைக்களத்துல இவங்க கண்ணை டெஸ்ட் பண்ணா ஏதோ சிஸ்டத்தை கண்டுபிடிப்பாங்க.
தண்ணி எங்க சேமிச்சு வைக்கிறேன். அப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் அவ்வளவு அழுகிறது வேலை, டப்பு ஓபன் ஆகுறது வேலை. நிறைய மாப்பிளமார்கள் மனைவிமார்களோட சமரசமாகறாண்ட இறக்கத்துக்கு இல்ல, இறக்கத்துக்கு சமரசமான சந்தோஷம் தான். அழுகையே தாங்க முடியாது. இது எப்படி கண்ட்ரோல் பண்றது? சரிமா சரிமா சொல்லு, மனசுக்குள்ள அப்படி ஓங்கி குட்டணும்னு நினைக்குது. பரவாயில்ல சரிமா சரிமா. இப்படிதான் நிறைய வாழ்க்கை ஓடுது. சிரிக்கிறவன வாழ்க்கை அப்படிதான் ஓடுது போல. இப்ப இந்த மாதிரி தான் நிலைமை. நானும் சிரிச்சிட்டேன். சரியா? அப்ப இதுதான நிலை. இப்படி இருக்க போகல இவங்ககிட்ட பஞ்சாயத்து கொடுக்கணுமா? பஞ்சாயத்து கொடுத்தா ஒரு பொம்பளை வருவா, எல்லாத்தையும் பண்ணிட்டு பட்டண்டு அழுதுருவா. உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, பொம்பளையில் தான் எந்த விதமான தயவும் இல்லாமல், தாட்சணியும் இல்லாமல், பதட்டமும் இல்லாமல், எந்த அவசரமும் இல்லாமல் அழகா ஆறுதலா போய் சொல்லக்கூடியவர்கள். இசிஜியையும் இஇஜியையும் வச்சு பாக்குறாங்க பொம்பளைகளுக்கும் ஆம்பளைகளுக்கும். இசிஜி என்ன செய்யுது? ஹார்ட் துடிப்பு, நெஞ்சு துடிப்பை கணக்கு பண்ணுது. இஇஜி என்ன பண்ணுது? மூளையில ஒரு அதிர்வு ஏற்படும். இந்த அதிர்வு என்னன்றது அது கணக்கு பண்ணும். அதான் ஆபரேஷன் தியேட்டர்ல ஓடுமே, டிக் டிக் டிக். இப்படி 10 பொம்பளைகளுக்கும் 10 ஆம்பளைகளுக்கும் வச்சு பொய் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னா, ஆம்பளை பொய் சொல்றான், தட்டு மாறுறான், தத்தக்க பத்தக்க என்று பொய் சொல்றான். இவள் அசால்ட்டா விடுறாள். சொல்லி சொல்லி பழகி, ஏன்னா பீத்திரத்துக்கு போய் சொல்லி பழவி, எங்களோட வீட்டுல பிரிட்ஜ் இருக்குது, அதுக்குள்ள எப்பல் இருக்குது, எப்பலுக்குள்ள தங்க மாணிக்க இருக்குது, இப்படி சொல்லி சொல்லி பழகி பொய் என்றது சாதாரணமா போயிட்டு இவங்க பொய் சொல்றாங்க. பொம்பளை இசிஜில மாற்றமும் இல்ல, இஇஜில மாற்றமும் இல்ல. பொம்பளை ஆம்பளை பொய் சொன்னா எல்லாம் 100 தாண்டுது. பாக்குறான், என்னடா கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம பொய் சொல்றாங்களே. இப்படி சொல்லக்கூடியவங்க வந்து கண்ணீரை வடிச்சு, முதல கண்ணீரை வடிச்சு பொய்ய சொல்லி மாப்பிள்ளை மேல குத்தத்தை சொல்லும். உண்மையிலே 1-2 தப்பு இவங்கிட்ட இருக்கத்தான் செய்யும். ஏடா கொஞ்சம் அடிச்சிருப்பான், உதச்சிருப்பான், ஏதாவது ஒண்ணு பண்ணி இருப்பான், அதட்டி இருப்பான், மிரட்டி இருப்பான். ஆம்புலண்டி ரோட்ல பையன் வீட்டுல வந்து ஆம்பளத்தனத்தை காட்டுவான், இப்படி செஞ்சிருப்பான். அதுக்காக இவ பேசியிருப்பா பாருங்க, பேச்சு கொஞ்சம் அது அளந்து நிறுத்து பார்த்தா அது ஒன்று இல்லைன்னு ஆயிரும். இதை கேட்க மாட்டாங்க. உடனே உங்கள் தரப்பில் தான் நியாயம், ஆண் வர்க்கமே இப்படித்தான் அநியாயம் செய்கிறார்கள் என்று எல்லாத்திலையும் வாழ்க்கையில நீங்க மண்ணலி போட்டுருவீங்க. பெண் பதிவாளர்கள் உங்களுக்கு கொடுத்தா என்ன நடக்கும்? நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு பெண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாகிசாத்து துன்யா நாகிசாத்து, மார்க்கத்துல அறக்குறை, துனியாலே அறக்குறைன்ட்டாங்க. மார்க்கத்துல அறக்குறைண்டா அவனோட சாட்சியத்துல எல்லாம் பாதியாக்கி வச்சிருக்கிறான். துனியாலையும் அறக்குறை, சாட்சியத்துல பாதி. மார்க்கத்தில் அறக்குறண்டா அவங்களுக்கு அசுத்தமான நிலையில என்ன செய்ய முடியாது? பள்ளிவாசலுக்கு வர இயலாது. இப்ப இபாதத் செய்ய முடியாத நிலைமை இருக்குது, காலம் இருக்குது. மாத விலக்கு காலத்துல இபாதத் செய்யறாது. அதனால உங்களோட தீன்ல மார்க்க இபாதத் செய்யறதுலயும் உங்களுக்கு குறை ஏற்பட்டு அல்லாஹ் இயற்கையா வச்சுட்டான். என்ன பண்ணேன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி சொன்னா இந்த பெண்கள் இப்ப மாத விலக்கு நேரத்துல பள்ளிவாசல்ல ஒரு திருமண பதிவேண்டா எப்படி வரலாம்? உங்களுக்கு பெண்கள் வெளியே போறதா இருந்தா எப்படி போகணும்? பள்ளிவாசலுக்கே வர்றதா இருந்தாலும் ஆண்களுடைய அனுமதி இல்லாமல் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாமா? வர முடியாது. இப்படி சட்டம் இருக்கும் போது எப்படி திருமண பதிவாளர்கள் அவங்கள கூப்பிடுறது? ஒருத்தன் மருதமுனை சந்தில திருமணம் முடிப்பான், இன்னொருத்தன் பீச்சுக்கு வாங்கண்டுவான், இன்னொருத்தன் பள்ளிக்கு வாங்கண்டுவான், இன்னொருத்தன் ஒரு கட்டிடத்துக்கு வாங்கண்டுவான். ஒரு பெண் தனியா போவேலுமா? இப்ப திரும்ப என்ன பண்ணுவீங்க? மாப்பிள்ளை இழுத்து கொண்டு தான் போவீங்க. நீங்க மாப்பிள்ளை இழுத்து கொண்டு போறது எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் அவருக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுக்கறத மாப்பிள்ளைய ரெஜிஸ்டர் ஆகி வச்சா முடியுதானே? இதை நாங்க சொல்றோம். இதுல புரட்சி வேணும் என்று சொல்லக்கூடிய பெண்கள் எதுல புரட்சி வேணாமாம்? கைக்கூலிய மாத்தாதீங்களா, அது வைக்கணும், அது இருக்கணும். ஏன் இருக்கணும்? ஆண் வர்க்கத்தினர் எங்களிடமிருந்து எங்களை ஒடுக்கி, எங்களை அடக்கி, எங்களை கசக்கி பிழிஞ்சி எடுக்கக்கூடிய அந்த சொத்திட விவரங்கள் பதிவாகணும். விவாகரத்தாகும் போது அதை திருப்பி எடுத்துக் கொள்ளலாமா? எவன் கொடுத்தா? சொத்து சீதனம் எடுத்து விவாகரத்தான உடனே அந்த சீதனத்தை திருப்பி கொடுத்தவங்க எத்தனை பேர்? எல்லாம் பறி கொடுத்து தார வாத்துட்டு ஓட்டாண்டியா நிக்கக்கூடிய நிலைதான். இதான் மார்க்கம் சொல்லுதா? மஹர கொடுக்க சொன்னா மஹருக்கு தான் கோலம், சீதனத்துக்கு கோலம் இருக்கக்கூடாது. இதை சிந்திக்காமல் இந்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று புரட்சி செஞ்சு நேற்று முந்தநாத்து சட்டத்தரணிகளுடைய ஒரு குழு ஒன்று சேர்ந்து பெண்கள்ல ஊடகவியலாளர் சந்திப்பு வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் ஜம்மியத்துல் உலமாவோட பேசினோம், நாங்கள் பல சட்ட நிபுணர்களோடு பேசினோம், சலீம் மர்சூபுடன் பேசினோம்,
தனியார் சட்டத்தில் மாற்றம் செய்வதாக இருந்தால் பெண்களாகிய எங்களுடைய ஆலோசனைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். இன்னும் அறிக்கை தரவில்லை, இன்னும் அதை முடிவாக்கவில்லை. நீங்க உங்களோட ஆலோசனை எடுப்படணும் என்று கோரிக்கை வைப்பதை நாங்கள் மறுக்கவில்லை. உங்களுடைய ஆலோசனைகள் நல்லவைகளை இருந்தால் எடுக்க வேண்டும், மார்க்கத்துக்கு முரணானவைகள் இருந்தால் அதை எடுக்க வேண்டும் என்று பெண்களாகிய நீங்களே எப்படி குரல் எழுப்புவீர்கள்? இவர்கள் தான் சர்வதேச அந்த சக்திகளுக்கு இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரச்சனையை கொண்டு போயிட்டு சேர்த்து அடகு வச்சு இந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கினாங்க. இல்லாட்டி அழகான முறையில மார்க்க நெறிமுறைகளுக்கு உட்பட்ட விதத்துல இந்த சட்டத்தை மாத்தறிச்சு. ஆனா இவங்களுக்கு சரியான வழிகாட்டல் கொடுக்காதது இந்த ஆன்மீக தலைவர்கள். மார்க்கத்தில் ஒரு நிலைப்பாடு எடுக்க தெரியாது. திருமண பெண்களுடைய திருமண வயசு என்ன, 18, 16, 13, 14 முடிவெடுக்க தெரியாமல் அலைகிறார்கள். கடைசியில அகில இலங்கை ஜம்மியத் உலமா கொடுத்த முடிவு என்ன தெரியுமா? 18 பெண்கள் அமைப்பு கேட்கிறாங்க. தௌஹீத் ஜமாத் வயதான பருவ வயசு அடைஞ்ச திருமண விஷயங்களுக்கு தகுதி பெற்ற ஒரு விவரம் உள்ள ஒரு பெண் திருமணம் முடிக்க முன் வந்தால் பெற்றோர் வந்து பொறுப்பாளராக இருந்து திருமணம் முடிச்சு கொள்ளாம தௌஹீத் ஜமாத் சொல்லுது. தௌஹீத் ஜமாத் கருத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது, இந்த பெண்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது. 16 தான் வயசு ஒரு முடிவு சொன்னாங்க. பெண்கள் அமைப்பு சொல்லுது இல்ல 18 ஆக காட்டிலும் எங்கட போராட்டத்தை நாங்க நிறுத்த மாட்டோம். இப்ப ஜம்மியத்துல் உலமா பெண்களுக்கு என்ன சொல்லி இருக்கணும்? கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினீங்களே, மார்க்கத்துல குறைந்த வயது எல்லை ஒன்று பெண்களுக்கு விதிக்கப்படவில்லை, சில தகுதிகளை தான் விதித்திருக்கிறது. பெண்ணுடைய விருப்பம், பொறுப்பாளருடைய சம்மதம், உடல் பருமன், அதே அந்த பெண்ணுடைய உடல் பருவ வயதை அடையும் நிலை, திருமணத்துக்கு தகுதியான ஒரு நிலை, நல்லதை கெட்டதை அறியக்கூடிய ஒரு பக்குவமான வயது, ஆணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை புரியக்கூடிய ஒரு வயது என்று சில தகுதிகளை வைத்து முடிவாக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்று அவங்களை மட்டுப்படுத்தினா அவங்க தெரிந்திருப்பாங்க. பாக்குறாங்க, எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. வெள்ளக்காரன் கேட்கிறான், ஐரோப்பிய யூனியன் கேட்கிறான், சிங்கள மக்கள் கேட்கிறாங்க, இந்துக்கள் கேட்கிறாங்க. வெக்கமா இருக்குது, இது எப்படி தலைக்குனிவா இருக்குது. 18 2 வருஷம் கொஞ்சம் குறைச்சு கொள்வோம் அப்படின்றான். சரி, இப்ப நாங்க கேட்கிறோம், இப்ப 15 வயசுல ஒருத்தர் திருமணம் முடிச்சா என்ன நிலை? விபச்சாரம் செஞ்சாகிருமா? 15 வயசுல அவங்க திருமணம் முடிச்சாலும் 16 வயசு போட்டா விபச்சாரம் ஆகிரும். இப்ப இஸ்லாத்துல ஒரு பெண் திருமணம் முடிப்பதற்கு தகுதியான நிலையில 15 வயசுல வந்து நிக்கிறாண்டு வைங்க, பொறுப்பாளர் வாப்பா கிட்ட சொல்லி எனக்கு தகுதியா இருக்குது, நான் முடிக்கலாம் என்று விரும்புறேன், இப்ப எனக்கு முடிச்சு வைங்கன்னு சொல்லி ஒரு பெண் கேட்கிறா. அப்ப தகப்பன் விரும்பி திருமணத்தை முடிச்சு வச்சாலும் இலங்கை சட்டத்தின்படி அது விபச்சாரமாக ஆகிவிடும். மார்க்கம் ஹலாலான முறையில் காட்டிய ஒரு வழிமுறையை விபச்சாரமாக மாற்றக்கூடிய ஒரு சட்டமாக இன்று அகில இலங்கை ஜம்மியத் உலமாவும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கிறார்களே. பெண்கள் அமைப்பு அதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து 18 ஆக்க வேண்டும் என்று அந்த விபச்சார காலத்தை இன்னும் நீட்ட வேண்டும் என்று சொல்கிறார்களே. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? சத்தியம் தேவையில்லை, அந்தஸ்து, கௌரவம், அந்த குளோபல் வில்லேஜ், குளோபல் யூனிவர்ஸ், இப்ப படிச்சவங்க டீசென்டா இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும், இந்த மாதிரி சித்தாந்தங்கள் உள்வாங்கி இந்த மார்க்கத்தில் உள்ள எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நாசமாக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும். நாங்கள் எங்களுடைய மறுமை வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலே நம்முடைய உரிமைகளையும் சலுகைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் ரசூலும் மாத்திரம் தான் எங்களுக்கு வழிகாட்டி. அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த வழிமுறை பிரகாரம் அந்த சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு போவோம், அந்த சட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்ற ஒரு உறுதிமொழியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் வழி தவற மாட்டோம், சத்தியத்தை விட்டு நாங்கள் ஒதுங்கிவிட மாட்டோம், அசத்திய பாதையை நோக்கி நாங்கள் செல்ல மாட்டோம் என்ற செய்தியை தான் இன்றைய இந்த பொதுக்கூட்டத்தினூடாக உங்களுக்கு கூற விரும்புகிறேன். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த சத்திய மார்க்கத்திலே அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக, உண்மையாளர்களாக எந்த சந்தர்ப்பத்திலும் உயிர் மூச்சே போனாலும் எந்த விட்டுக் கொடுப்பும் செய்யாமல் உறுதியாக இஸ்திகாமத்தாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தகைய நல்ல ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.